நன்றி உணர்வு தவம் என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி எம்.ஆர். ஏழுமலை ஐயா அவர்கள் விழுப்புரத்திலிருந்து நமது ஆழியார் இணையவழி இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிந்தனைக்கு ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் ஏழுமலை ஐயா அவர்கள் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் மனவளக்கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். ஐயா அவர்கள் நமது விஷன் கல்வியில் எம்ஏ முடித்துள்ளார்கள். மேலும் ஐயா அவர்கள் எம்காம், டிப்ளமோ இன் அக்குப்ரெஷர், எம்டி இன் அக்குப்ரெஷர், வர்மா, பாரம்பரிய இயற்கை மருத்துவம், தொக்கணம் சயின்ஸ் போன்ற பயிற்சிகளை முடித்துள்ளார்கள். மேலும் ஐயா அவர்கள் நமது விஷன் கல்வியில் டிஒய்பிடி பயிற்சியும் பெற்றுள்ளார்கள். ஐயா அவர்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு ஞானாசிரியர் விருது பெற்ற பெருமைக்குரியவர்கள். 2016ஆம் ஆண்டு அப்துல் கலாம் கலை இலக்கிய நற்பணி மன்றம் மூலம் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றுள்ளார்கள். 2018ஆம் ஆண்டு சிறந்த சமூக சேவைக்காக விருது JCI நெய்வேலி மூலம் வழங்கப்பட்டுள்ளது. ஐயா அவர்களுக்கு நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தின் 35 ஆண்டுகளாக SME இயக்குநராக பணியாற்றி கடந்த ஜனவரி 31ஆம் தேதி முதல் பணி ஓய்வு பெற்றுள்ளார்கள். NLCIL பயிற்சி வளாகத்தில் உடல் நலமும் பாதுகாப்பும் என்ற தலைப்பில் 500க்கும் மேற்பட்ட பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருகிறார்கள். NLC CSR டீம் உடன் இணைந்து 10 பள்ளிகளில் 5000 மாணவர்களுக்கு யோகா பயிற்சி அளித்துள்ளார்கள். ஸ்கை புரொஃபஸராகவும் நெய்வேலி, வடலூர், பண்ருட்டி, சிதம்பரம் ஆகிய அறக்கட்டளைகளில் சிறப்பாக சேவையாற்றி வருகிறார்கள். விழுப்புரம் மண்டலம் நெய்வேலி அறிவுத்திருக்கோயிலின் அறக்கட்டளை துணைத் தலைவராக கடந்த 8 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். தற்பொழுது பண்ருட்டி அறக்கட்டளையில் YYE துணைத் தலைவராக தொண்டாற்றி வருகிறார்கள். உலக சமுதாய சேவா சங்கம் விழுப்புரம் மண்டலம் துணைத் தலைவராக PROவாக கடந்த 4 ஆண்டுகளாக சேவை செய்து தற்பொழுது விழுப்புரம் மண்டலம் பொருளாளராக சேவை செய்து வருகிறார்கள். விழுப்புரம் மண்டலத்தின் ஜூம் ஒருங்கிணைப்பாளராகவும் கடந்த 5 ஆண்டுகளாக ஐயா அவர்கள் சேவையாற்றி வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா அவர்களை நன்றி உணர்வு தவம் என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவின் புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. அன்னை, தந்தை, ஆசான் திருவடிகளை வணங்கி நம்முடைய அருட்தந்தை அவர்களின் கனவை சிறமேற்கொண்டு அயராது பாடுபட்டு வரும் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் SKM ஐயா அவர்களையும் வணங்கி, மேலும் அவரோடு இணைந்து அருட்தொண்டாற்றுகின்ற அனைத்து இயக்குனர் பெருமக்களையும் வணங்கி வாழ்த்தி, இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள மெய்யன்பர்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நன்றி உணர்வு தவம் தலைப்புல சிந்திக்க போறோம். அதுல 3 கருத்துக்களா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று நன்றி இருக்குது, இன்னொன்று உணர்வு இருக்குது, 3வது தவம். இப்ப நன்றினா என்ன, நன்றி உணர்வுனா என்ன, நன்றி உணர்வு தான் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்திலாம் இன்னைக்கு நாம சிந்தனைக்கு பண்ண போறோம். யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும், நன்றி செய்தால் நமக்கு என்னென்ன, நன்றி உணர்வோட இருந்தா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி நாம பார்க்க போறோம். இப்ப மனிதன் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சி அழகா சொல்றாங்க, நாம் ஒன்றும் தனியா இல்லை,
தனியா இருந்தா மகிழ்ச்சியா சந்தோஷமெல்லாம் இருக்க முடியாது. தான், சமுதாயம், இயற்கை என்ற மூன்றோட இணைப்புல இருந்தா மட்டும்தான் நாம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப மனித வாழ்க்கையில அமைதி வேணும், இனிமை வேணும்னா இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இனிமை இருக்கணும். விளக்கத்துக்கும் பழக்கத்துக்கும் காரணம் தெரியணும். விளக்கம் கிடைச்சிருச்சு, ஆனாலும் பழைய நிலையிலே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தனக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு இனிமை வேணும். ஏதோ நாம் மட்டும் இல்லை, காலையில எழுந்திரிச்சியிலிருந்து இந்த சமுதாயத்தோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த சமுதாயத்துக்கு நமக்கும் ஒரு இணக்கமான தன்மை வேணும். அடுத்தது வாழ்வின் நோக்கத்துக்கும் வாழும் வகைக்கும். இப்ப நமக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வாழ்வின் நோக்கம் என்னன்னே தெரியாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜேர்னி டுவர்ட்ஸ் த கோல் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் காட் ரியலைசேஷன் அழகா சொல்றாங்க. தன்னை அறிதலும் இறைநிலை உணர்வு தான் வாழ்வின் நோக்கம். இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்குது, அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோமா? ஸோ அதுல நம்ம அதை நோக்கி நம்ம போயிட்டு வந்தா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு இனிமை கிடைக்கும். அறிவின் செயல்பாட்டிற்கும் இயற்கை நீதிகளுக்கும் இப்போ நம்ம அறிவினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, அப்போ இயற்கை நீதி என்ன, இயற்கை நம்ம எப்படிலாம் பண்றோம், இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனித வாழ்க்கையில ஒரு இனிமை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் கிடைக்கும். அது தந்து அதுதான் சொல்றாங்க. மனித வாழ்க்கையில நம்ம இனிமை பெறணும், உலக மக்கள் அனைவரும் சந்தோஷமா இருக்கணும்னா தனி மனிதல ஆரம்பிச்சு உலக அமைதி வரைக்கும் மகர்ஷி கொண்டு போறாங்க. ஸோ அதுக்காக உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தாய்வு, மௌனம், வாழ்த்தும் பயணம், ஜீவகாந்த பெருக்கம், கர்மயோகம், அதுல ஒரு டாபிக் தான் நன்றி உணர்வு. அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு சிறந்த தலைப்பா இன்னைக்கு நம்ம நன்றி உணர்வு பத்தி நம்ம பார்க்க. இப்ப நம்ம வாழ்க்கையில இனிமை வேணும் அப்படின்னா உடலையும் மனதையும் இந்த 7 தன்மைகளாக சீரமைச்சுக்கிட்டாக அந்த இனிமை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் தவம் பண்ணணும். தவம் பண்ணி தற்சோதனை பண்ணாதான் இந்த 7 நிலைகளை நம்ம அடைய முடியும். ரிசிப்டிவிட்டி சொல்றாங்க, கேள்திறன். அடுத்தவங்க சொல்றதை நம்ம காது கொடுத்து கேட்கணும். இன்னைக்கு நிறைய பிரச்சனை காரணமே என்னன்னா அடுத்தவங்க சொல்றதை நம்ம கேட்கறது இல்லை. அந்த கேள்வி திறன், கேட்கின்ற திறன், அவங்க என்னதான் சொல்றான்னு கேட்போமே அப்படின்னு சொன்னா எந்த குடும்பத்திலையும் பிணக்கு இருக்காது. அடுத்தது பர்ஸ்பிகாசிட்டி, அது கூர்ந்த நுண்ணறிவு, எதையும் நுணுகி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு தான் கூர்ந்த நுண்ணறிவு. அடுத்து கிரியேட்டிவிட்டி, புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது, புதுசு புதுசா சிந்திக்கிறது, புதிய விஷயங்களை நாம செயல்படுத்துறது. சூழ்நிலை உணர்ந்து ஒத்து போதல், அடாப்டபிலிட்டி. இன்னைக்கு நம்ம ஒரு சூழ்நிலை இருந்தோம், இன்னைக்கு வேற சூழ்நிலை இருக்கிறோம். அப்போ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். ஒரு பையன் இருக்கிறான்னா ஸ்கூல்ல படிக்கிறான், காலேஜுக்கு போறான். இப்போ ஸ்கூலோட நிலைமை, காலேஜோட நிலைமை. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், வீட்டில் இருக்கிறாங்க, அம்மா வீட்டுக்கு போறாங்க. ஸோ அப்போ அந்த சூழ்நிலை அங்கே என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்து போனாதான் வாழ்க்கை இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ். எந்த விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு பொறுமையோட எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் அந்த இனிமை ஏற்படும். அடுத்து மேக்னானிமிட்டி, எளிமை. எல்லாத்துலயும் சிம்பிளிசிட்டி தான் ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. அடுத்தது பெருந்தன்மை, எல்லாம் கூட பார்த்துக்கலாம், எல்லாம் குரு இருக்காரு, எல்லாம் இறைவன் இருக்காரு. ஸோ அப்போ எந்த செயலையும் ஆடா எடுத்துக்காம பெருந்தன்மையோட எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில இனிமை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையின் நோக்கம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டோம், வாழ்வு வகை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வாழ்வின் நோக்கத்தை நாம நிறைவு செய்யணும்னா மகிழ்ச்சி 4 சொல்றாங்க: பக்தி யோகம், ராஜயோகம், கர்மயோகம், ஞான யோகம். இந்த 4 யோகத்தின் மூலியமாவும் நம்ம என்ன பண்ண முடியுங்க, முழுமை பேர் அடைய முடியும். அதுல கர்மயோகம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதான் உலக பொது மறை அப்படின்னு சொல்றாங்க, உலக பொது மதம்னு கூட மகிழ்ச்சி சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு யாரும் செயல் செய்யாதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்போ அந்த செயல் செய்து அந்த செயலின் மூலியமா நம்ம வந்து வாழ்க்கையில முழுமை பேர் அடைவது. இப்போ கர்மம்னா செயல், யோகம்னா அறவாழ்வு. இப்போ மனதையும் செயலையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு தனக்கும் பிறருக்கும் தீமை தராத, அதாவது மனுஷன் ஒழுக்கம் தாங்க சொல்றாங்க, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்தில் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல்களை செய்து வாழ்கின்ற பண்பு தான் அறம் அப்படின்றாங்க. விளைவை தெரிந்து கொண்டு வினைகளை முறைப்படுத்தி அறநிலையோடு வாழக்கூடிய ஒரு தவ வாழ்வு. அதாவது நான் இன்னது செஞ்சா இன்னது நடக்கும், கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இதை 3 கருத்துல கொண்டு நம்முடைய என்ன செயல் செய்ய போறோம், அதுக்கு இந்த விளைவு தான் வரப்போகுதுன்றதை தெரிஞ்சு வாழறதுதான் அற வாழ்வு, அற நெறி அப்படின்னு சொல்றாங்க. அதான் கர்மயோகம், கர்மம் யோகம்,
கர்மம் யோகம், கர்மம் கூட்டல் யோகம், கர்ம யோகம், அதை செயல் அறம் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது கடமை அறம்லாம் சொல்றாங்க. அதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று நிஷ்காமிய கர்மம், இன்னொன்று காமிய கர்மம். மனிதனுடைய அறிவினுடைய உச்ச நிலையே என்னன்னா, பிறர் உணர்விற்கும் தேவைகளுக்கும் மதிப்பளித்து தனது தேவைகளை குறைத்து கொண்டு பிறருக்கு உதவி புரிந்து வாழ்தலே நிஷ்காமிய கர்மம் அப்படின்றாங்க. அப்ப மற்றவங்களோட நிலையை புரிஞ்சு நம்மளுடைய தேவைகளை கொஞ்சம் குறைச்சு, அப்ப தனக்கும் கொஞ்சம் தேவைகளை குறைச்சிட்டு அடுத்தவங்களுக்காக வாழறது, பிறருக்காகவே வாழறது. ஸோ அதுதான் நிஷ்காமிய கர்மம் அப்படின்றாங்க. ஒவ்வொரு மனிதனும் சமுதாயம் தான் பாதுகாத்து பராமரித்து வரும். உண்மை உணரும் போதுதான் சமுதாய வளம் குன்றாதிருக்க தானும் தன் பொறுப்பை உணர்ந்து செயல்படும் மன ஈடுபாடு உருவாகிறது. இதுதான் நன்றி உணர்வு. இதெல்லாம் நன்றி உணர்வு தான் தோன்றுது அப்படின்றாங்க. எல்லாரையுமே எல்லா மனிதரையுமே இந்த சமுதாயம் தான் பாதுகாத்து பராமரித்து வரும் உண்மையை நாம் உணர்கின்ற போதுதான் சமுதாய வளம் குன்றாது இருக்கும். அப்ப நாமளும் நம்ம பொறுப்பை உணர்ந்து செயல்பட முடியும். இதுதான் நன்றி உணர்வு. எல்லாம் நன்றி உணர்வு இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்றாங்க. அப்ப இவ்விதம் பெற்ற கடனை திருப்பி தருகிறோம் என்று உணர்ந்து செயலாற்றுவதே நிஷ்காமிய கர்மம். இப்ப நான் ஏன் தொண்டு செய்யறேன், நான் ஏன் சேவை செய்யறேன் அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி யாரோ கொடுத்துருக்குறாங்க, யாரோ செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் செய்யறேன்றதை உணர்ந்துட்டோம்னா அதுதான் நிஷ்காமிய கர்மம் அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை, யார் எப்படி போனா என்ன, எனக்கு என்ன, இது தன்னுடைய லாபம், ஏன் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய உறவுகள் நல்லா இருக்கணும், இதை பத்தி நினைச்சு ஒரு செயல் செய்யறாங்கன்னா அதை காமிய கர்மம் அப்படின்றாங்க. ஸோ அப்ப நிஷ்காமிய கர்மம் தான் இந்த கர்மயோகத்துல ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுறாங்க. அந்த கர்மயோகத்துல ரெண்டு தத்துவங்கள் சொல்றாங்க. ஒண்ணு விளைவறிந்த விழிப்பு நிலை, ரெண்டாவது நன்றி உணர்வு. விளைவறிந்த விழிப்பு நிலை அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம்னா, நம்ம சொன்ன மாதிரிதான் கடந்த கால சூழ்நிலை, தற்கால விளைவு, இதெல்லாம் கருத்துல கொண்டு ஒழுக்கும் கடமையேன்னு கூட அற வாழ்க்கை வாழ்ந்து தானும் மகிழ்ச்சியா இருந்து மற்றவங்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்கிற ஒரு நிலை இருக்குது பாத்தீங்களா, அதான் விளைவறிந்த விழிப்பு நிலை அப்படின்றாங்க. அதோட கூட நம்ம நன்றி உணர்வு நம்ம செயல்படுத்தணுன்றாங்க. இது ரெண்டையும் நம்ம சிறமேற்கொண்டு விளைவறிந்த விழிப்பு நிலையோட நம்ம நன்றி உணர்வை பூர்த்தி பார்க்கும்போது, இப்ப நான் யாரு, நான் எங்க இருக்கிறேன், என்னுடைய அதிகாரம் என்ன, என்னுடைய வயது என்ன, என்னுடைய படிப்பு என்ன, நான் எந்த அமைப்புல இருக்கிறேன், என்னுடைய அறிவுடைய நிலை என்ன, என்னுடைய செல்வத்தினுடைய தகுதி என்ன, ஸோ இதெல்லாம் கருத்துல கொண்டு நான் பெற்றதுக்கு பலனாக நம்ம நன்றி உணர்வு செலுத்துறோம் பாத்தீங்களா. இதுதான் அந்த கர்மயோகத்தினுடைய முக்கியமான ரெண்டு தத்துவங்களாக மகரிஷி சொல்றாங்க. பொதுவா இப்ப நன்றி உணர்வுனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவா யாராவது ஒரு செய்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், நன்றிங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லுவோம். தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ வெரி மச், நன்றி நன்றி இப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா இது வெறும் வார்த்தை கிடையாது, இது ஒரு வாழ்க்கை முறை. நம் எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றை உயர்த்துகின்ற ஒரு உயர்ந்த குணம். எண்ணம் சொல் செயலை உயர்த்துகின்ற ஒரு உயர்ந்த குணம் தான் அந்த நன்றி உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதனை மாமனிதனாக, ஒரு நல்ல மனிதனாக மாற்றுகின்ற உன்னதமான பண்பு எதுன்னா அதுதான் நன்றி உணர்வுன்றாங்க. அதாவது நன்றி உணர்வு என்ன சொல்றாங்கன்னா, வந்த மூலத்தை மதித்து போற்றுவது. நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன், நான் என்எல்சி நிறுவனத்தில் 35 ஆண்டுகள்லாம் வேலை செய்திருக்கிறேன், எனக்கு அறக்கட்டளை எனக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு இருக்குது, உலக சமுதாய சேவை சங்கத்தில் எனக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மூலத்தை மதித்து யார் மூலியமா கிடைச்சிருக்கு, யார் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மூலம் நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறேன், நான் இந்த அளவுக்கு வசதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் குடும்பம் இந்த அளவுக்கு இருக்குதுன்னா, ஸோ மூலம் எது, அந்த மூலத்தை மதித்து போற்றுவதுதான் நன்றி உணர்வு. ஸோ அதுக்குதான் நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் யாரை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இயற்கைக்கு, இறைநிலைக்கு, தாவரங்களுக்கு, பெண்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு ஸோ நன்றி கூறணும், இதுதான் நன்றி உணர்வு அப்படின்றாங்க. அப்ப நன்றினா என்ன, நன்றி உணர்வுனா என்ன, கொஞ்சம் ஒரு வித்தியாசப்படுத்தி பார்க்குறோம் அப்படின்னா, உடலுக்கோ உயிருக்கோ அறிவிற்கோ நலமான ஒரு இன்பத்தை அனுபவிக்கின்ற போது, நான் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நான் Zoom மீட்டிங்ல பேசுறேன், எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிருக்குது, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னா, இந்த யார் நமக்கு அளித்தாங்களோ அவங்களுக்கு அதுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம சொன்ன மாதிரி வந்த மூலத்தை போற்றுவதுதான் நன்றி. அப்ப நன்றி உணர்வுனா என்னங்க, அப்ப நன்றின்னு ஒண்ணு இருக்கு, நன்றி உணர்வு கொஞ்சோண்டு தான் வித்தியாசம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும், நன்றினாலும் நன்றி உணர்வுனாலும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனா கொஞ்சோண்டு சின்ன வித்தியாசம் மட்டும் நம்ம அதில் நம்ம பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நலமான, நமக்கு நலமான ஒன்றை செய்தவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நினைவிலேயே வைத்துக்கொண்டு மறவாது இருந்து, காலம் வாய்ப்பு கிட்டியதும் அவர்களை நினைத்து கொண்டே இருந்து
அவர்களுக்கோ அல்லது அவரை சார்ந்தவர்களுக்கோ இல்லது இந்த சமுதாயத்துக்கோ நாம் செய்யற செயல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நன்றி உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நன்றினா என்னன்னா, இப்ப எனக்கு ஒரு 10,000 பணம் கொடுத்தாரு, அவருக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒரு உதவி பண்ணியிருக்காரு, அவருக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ அதோட முடிஞ்சு போச்சு நன்றி. ஆனா நன்றி உணர்வுன்னா, எனக்கு 10,000 பணம் கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதுக்கு அவருக்கோ அல்லது அவங்க குடும்பத்துக்கோ இல்லை அவங்க 2 பேருக்குமே இல்லை, அதுக்கு பதிலாக வேற யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கோ இந்த சமுதாயத்துல யாருக்கோ நாம பதில் உபகாரமா நம்ம செய்யறோம் இல்லைங்களா, அதுக்கு பேரு தான் நன்றி உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன்ல கூட நம்ம பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். அதாவது நன்றி உணர்வும் அன்பும் கருணையும் அதை வந்து ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தா, இப்போ அன்புன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பாதுகாப்பு. கருணை என்பது பராமரிப்பு. ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அன்பு. ஆனா அந்த அந்த குழந்தைக்கு தேவையான உணவு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுதான் பராமரிப்பு. இப்போ முட்டை இருக்குது, அந்த ஓடுன்றது பாதுகாப்பு. ஆனா முட்டைக்கு உள்ளார அந்த கரு வளர்றதுக்கான உணவு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பராமரிப்பு. அதான் கருணை. இது அன்பு, இது கருணை அப்படின்றாங்க. ஒரு மாமரத்துல ஒரு மாங்காய் இருக்குது, அந்த கிளையில ஒட்டிட்டு இருக்கு, இது அன்பு, ஈர்த்து பிடிச்சிருக்குது. ஆனா அது வர்றதுக்கு தேவையான எல்லா சத்து பொருளையும் கொடுக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து கருணைன்றாங்க. ஸோ அது போலதான் நன்றினா என்ன, நன்றி உணர்வுனா என்ன, செஞ்ச செயலுக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் நன்றி. ஆனா அதுக்கு பதிலா நம்ம செயல்புரியோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து நன்றி உணர்வுன்றாங்க. அப்ப நன்றி உணர்வோட அவசியம் என்னங்க, ஏன் நன்றி உணர்வு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நன்றி உள்ள மனிதன் வந்து அவர்கிட்ட ஈகோ இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. ஆணவம் கண்மம் மாயை தன்முனைப்பு அறவே போயிடுன்றாங்க. ஏன், இது நீ நான் இல்ல, நீ செஞ்சிருக்கிற, இந்த சமுதாயம் செஞ்சிருக்க, இறைவா நீ கொடுத்துருக்குற, குருவே நீ கொடுத்துருக்குற அப்படின்னும் போது அப்ப நான் தான்ற எண்ணம் வராது. அப்ப நன்றி உணர்வு ஒரு மனிதன் இருக்குதுன்னா அவர்கிட்ட ஈகோ, அகந்தை, தன்முனைப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, பொறாமை கொள்ள மாட்டான், கோபம் குறையும். ஏன்னா அவர் நமக்கு எல்லாம் செஞ்சிருக்கிறாரு, அப்ப நமக்கு இந்த சமுதாயத்து மேல கோபம் வராது, மனைவி மேல கோபம் வராது, குடும்பத்துல கோபம் வராது. அப்ப உறவுகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், மனசுல வந்து ஒரு அமைதியா இருக்கும், அப்பா சந்தோஷம். அப்ப நன்றி இல்லாத வாழ்க்கை வந்து வெறுமையான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நன்றியினுடைய பலன்கள் என்ன, நன்றி உணர்வுனா நமக்கு என்னென்னலாம் பலன்கள் இருக்குது, நிறைய இருக்குது. நான் ஒரு 4-5 மட்டும் கொடுத்துருக்குறேன். ஒண்ணு, மன அழுத்தம் குறையும். எல்லா நோய்களுக்கும் காரணமான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம ஒன்று கொடுத்துட்டாங்க சார், நம்ம ஒன்று செஞ்சுட்டோம் அப்படின்னும் போது நமக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். இப்போ மகிழ்ச்சி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். ஏன்னா சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே மகிழ்ச்சி சொல்றேன் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். இப்போ எனக்கு யாரோ ஒன்று செஞ்சாங்க, ஸோ நான் அதுக்காக இன்னொருத்தங்க பிரதிபலனா செஞ்சுட்டேன், அப்போ நமக்கு மகிழ்ச்சி வந்து ரெட்டிப்பாகும். அப்போ உறவுகள் மேம்படும், உடல் நலம் மேம்படும், தன்னம்பிக்கை உயரும், அப்போ இறை நம்பிக்கை வளரும்ன்றாங்க. அப்போ நன்றியுள்ளனுடைய நிறைய நன்மைகளை சொல்லியிருக்கிறாங்க. மகரிஷி எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பாடல் தான், ஒரு பிடி உணவில் உலகை ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு அப்படின்னு மகாகோலத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு கைப்பிடி உணவை எடுத்துக்கிட்டோம்னா அதை வச்சு சிந்திக்கிறோம்னா, இந்த உணவு என் கைக்கு எப்படி வந்துச்சு. நெல் நட்டவங்க, களை வெட்டினவங்க, அதுக்கு தண்ணி பாய்ச்சினவங்க, அதுக்கு உரம் கண்டுபிடிச்சவங்க, அதுக்கு யூரியா போட்டவங்க, அந்த உரம் உற்பத்தி பண்றதுக்கான மிஷினரிஸ் கண்டுபிடிச்சவங்க, அப்படியே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேரோட உழைப்பு அதுல நம்ம பார்க்க முடியும். சமுதாயத்துல பாதி பேரோட உழைப்பை நம்ம அதுல பார்க்க முடியும். ஸோ அப்ப எனக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அப்ப நான் அவங்களுக்கு என்ன செய்யணும், அதுக்கு பதிலாக நாம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு நிலை வரும்ன்ற போது, எனக்கு இன்னைக்கு இறைவன் ஒருபடி உணவு கொடுத்துருக்கிறாரு, சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு நல்ல அந்தஸ்தை கொடுத்துருக்காரு, அப்ப நான் என்ன செய்யணும். ஸோ அதுதான் நன்றியினுடைய உச்சகட்டம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. உலகத்துல மனிதனை உயர்ந்த மனிதனாக மாற்றும் பல நற்பண்புகள் உள்ளன. அன்பு, கருணை, பொறுமை, மன்னிப்பு, ஒழுக்கம் போன்ற அனைத்துக்கும் அடித்தளமா இருப்பது நன்றி உணர்வு தான். நன்றி உணர்வு இல்லைன்னா எப்பயுமே குறைகளை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, அவன் செஞ்ச குறையை தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனே போறோம், ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம்னா ஏன்னா குறைகளை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அதே நன்றி உணர்வா இருந்தாங்கன்னா அவங்கள நிறைகளை மட்டும் பேசுவாங்க, நிறைகளை மட்டும் பார்ப்பாங்க. இப்போ நன்றி உணர்வு நிறைந்த மனம் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு தருணத்திலும் இறையர்களையும் இயற்கையினரையும் உணர்ந்து மகிழ்கின்றது. நன்றி ஒரு உணர்வாக மட்டுமல்ல, அதை ஒரு தவமா கொண்டும் வாழலாம் சொல்றாங்க. ஏன் நன்றி உணர்வை நம்ம ஒரு தவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப தவம்னா என்னங்க, தவம் என்பது மனசை பண்படுத்துவது, ஒழுக்கம் கடமைன்னு சொல்லக்கூடிய அற வாழ்க்கையை வாழ்வது, நாமளும் மகிழ்ச்சியா இருக்கிறது, மற்றவங்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்கிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, எண்ணற்ற பண்புகளை கொண்டதான் தவம்.
ஸோ அது போலதான் இந்த நன்றி உணர்வும் இதே தான் செய்யுது. அதனால நன்றி உணர்வு அகந்தையை குறைக்குது, பணியை வளர்க்குது, அன்பை பெருக்குது, இறை உணர்வை வளர்க்குது. எனவே நன்றி உணர்வும் ஒரு தவ பயிற்சி தான் சொல்றாங்க. மனிதன் ஏங்க நன்றி மறந்துடுறான்? ஒண்ணு, ஈகோ, தன்முனைப்பு, தான், நான் தான், எனதுதான் சொல்லக்கூடிய தன்முனைப்பு தான் நன்றி மறக்கிறேன். நான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க, நான் தாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், குடும்பத்தை நான் தாங்க பார்த்துக்கிறேன். ஸோ அப்போ தன்முனைப்பு தான் நன்றி மறக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ரெண்டாவது, பேராசை. எல்லாம் எனக்கு தான், எல்லாம் எனக்கு தான் வந்து பேராசை. ஒப்பீட்டு மனப்பான்மை பார்க்கறது, கம்பேர் பண்ணி பார்க்கறது, நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த கம்பாரிசன். அப்புறம் குறை காணும் பழக்கம். எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயம் நடந்தாலும் அதில் என்ன சின்ன சின்ன குறைகள் எங்கன்னு பார்த்து அதை பற்றி மட்டுமே பேசுவாங்க. ஆனால் 1000 நல்ல விஷயம் இருக்கும், அதை நம்ம ஒரு நிமிஷம் கூட பேச மாட்டோம், யோசிக்க மாட்டோம். ஆனால் சின்ன ஒரு குறை இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், காலம்புறா பேசிகிட்டே இருப்போம். நீ அன்னைக்கு அதை சொல்ல இல்லை, இந்த கல்யாணத்து அன்னைக்கு அதை சொன்ன இல்லை நீ. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரே ஒரு சின்ன குறைய காலங்காலமாக பேசிட்டு இருப்போம். ஆனால் நிறைய நன்மைகள் செய்திருப்பாங்க, அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு நேரம் கூட நம்ம அதை பற்றி பேச மாட்டோம். அவசர வாழ்க்கை, நன்றி சொல்றதெல்லாம் எங்க சார் நேரம் இருக்குது, எனக்கு இருக்கிற பிஸியில. கிடைத்தவற்றை எண்ணாமல் கிடைக்காதவற்றை எண்ண தொடங்கும் போது நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது. ஸோ அதை நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம். நல்ல மனைவி கிடைச்சிருக்கு, நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு, நல்ல அருட்தந்தை கிடைச்சிருக்கிறாங்க, நல்ல தொண்டு செய்ய வாய்ப்பு இருக்கு, நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒண்ணு, நேற்று கூட எங்க நண்பர் சொன்னாரு, நான் எப்படி தெரியுமா வேலை செஞ்சோம், இயற்கையை மீறி நைட்டெல்லாம் வேலை பார்த்தோம், கண்ணு முடிச்சுட்டு வேலை பார்த்தோம். ஆனா வேலையே கிடைக்காத நினைச்சு பாருங்கண்ணே. ஆனா வேலையே கிடைக்கல, நாம 2 லட்சம் சம்பளம் வாங்குறோம், ஆனா நைட்டு தான் வேலை பார்க்குறோம், ஆனா எனக்கு வேலையே கிடைக்கலையே. அப்ப நம்ம என்ன பண்ணோம், கிடைச்சத திங்க் பண்ணாம கிடைக்காதான் நம்ம என்ன பண்றோம் நினைக்கிறோம். ஸோ இதனாலதான் மனிதன் வந்து நன்றி உணர்வை வந்து மறந்துடுறான் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி உணர்வு குறைந்தவருக்கு என்ன காரணம் அப்படின்னா, கிடைத்ததை மறந்து விடுகிறோம். மகர்ஷி என்ன சொல்றாங்கன்னா, கிடைச்சதுக்கு நன்றி கூறு, கிடைக்க வேண்டியது தகுதியை வளர்த்துக்கோள். இந்த ஒரு சிந்தனை தாங்க. நம்ம கிடைச்சதா நன்றி, கிடைக்கலையா, கிடைக்கிறதுக்கான நம்முடைய திறமையை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னாக்கா அப்ப நன்றி உணர்வு தானா வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இடையில சில சிந்தனைக்கான கேள்விகள் பத்தி நம்ம பார்ப்போம். இன்று நான் யாருக்காவது நன்றி கூறினேன்னா, இப்ப நீங்க திங்க் பண்ணுங்க, நாம திங்க் பண்ணுவோம், நான் இன்னைக்கு காலையில இருந்து இது வரைக்கும் நாம யாருக்காவது நன்றி சொல்லி இருக்கிறோமா? என் வாழ்க்கையில அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்தியவர், எனக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் என் மனைவி, இல்லை எங்க மாமனார், எங்க நண்பர், இல்லை எங்க ஃப்ரெண்டு, இல்லை குரு, நம்ம அருட்தந்தை. ஸோ அந்த மாதிரி எனக்கு அதிகம் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு தாக்கத்தை, நான் இன்னைக்கு நான் மனவளக்கலைக்கு வரலாம், என் வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படிதான் நிறைய பேர் நம்ம சொல்றோம். ஸோ அப்ப நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்க யாரு? அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லி இருக்கிறேனா, வெளிப்படுத்தி இருக்கிறேனா, நன்றி உணர்வை நான் காட்டியிருக்கேனா, இப்போ நான் பெற்ற நன்மை மற்றவர்களுக்கு பகிர்கிறேனா? யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் வான் பற்றி நின்ற மறைவுறு மந்திரம் தான் பற்ற தலைபடம் தான் திருமணம் சொல்றேன் இல்லைங்களா? அப்ப எனக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்குது, இதை நான் 4 பேருக்கு சொல்லியிருக்கேனா, 4 பேருக்கு கொடுக்குறேனா அப்படின்றத நாம சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். நாம இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு பயிற்சி, சாயந்தரமா மீட்டிங்லாம் முடிஞ்சு ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா கூப்பிட்டு பேசி ஒரு நன்றி சொல்லலாம். நம்ம ஆசிரியருக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு நன்றி சொல்லலாம். உங்களுக்கு யாராவது உதவி பண்ணவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு நன்றி சொல்லலாம். இப்போ நைட்ல இரவுல அமர்ந்து ஒரு 5 நிமிஷம் யாரெல்லாம் நமக்கு நன்றி சொன்னாங்க, நமக்கு நல்ல செயல் செய்தாங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். அப்ப நன்றின்றது எதுவும் ஒரு சொல் மட்டும் கிடையாது, ஒரு வார்த்தையில மட்டும் சொல்றது கிடையாது, இது வாழ்க்கை முறை. வேதாத்திரிய கல்வி என்னன்னாக்க வாழும் கலை, வாழ்க்கை முறை, வாழும் வகை. அப்ப இந்த நன்றி உணர்வும் நம்முடைய ஒரு வாழ்க்கை முறையா மாத்திக்கணும். எடுத்ததுக்கெல்லாம் நன்றி, தொட்டதுக்கெல்லாம் நன்றி, எந்த சின்ன செஞ்சாலும் சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நன்றிலாம் சொல்லாத பண்ணுவாங்க, அதெல்லாம் இல்லை. ஆனா நீங்க செஞ்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன், அந்த உணர்வோட சொல்லணும். அப்ப நன்றி உணர்வு தான் நமக்கு ஒரு பணிவையும் அன்பையும் கொடுக்குது. இறை உணர்வுக்கே நம்ம அழைத்துட்டு போகுது அப்படின்னா அது இந்த நன்றி உணர்வு தான். அப்ப நன்றி உணர்வு தான் உலக அமைதிக்கான முதல் படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஏன்? நன்றி உணர்வு இருந்தா தான் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குது, நாம இந்த சமுதாயத்துக்கு செய்யணும். அப்ப தனி மனித அமைதி வேணும், தனி மனித அமைதி குடும்ப அமைதி, குடும்பத்துல இருந்து ஊரு உலகம். அப்போ வந்து உலக அமைதி வேணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நாம நன்றி உணர்வா நாம பெற்றதுக்கு நாம இந்த சமுதாயத்துக்கு நாம திருப்பி செலுத்துறோம் இல்லைங்களா?
ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மகரிஷி சொல்றாங்க. வள்ளுவர் செய்நன்றி அறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரமே கொடுத்துருக்கேன். அதை பத்தி நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா 10 அதுல கொடுத்துருக்குறேன். ஸோ நம்ம என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் நம்ம பார்ப்போம். அதாவது நமக்கு யார் நன்மை செய்தார்களோ அவங்கள அறியறது, அவங்கள நன்மை மறாத, அவங்க நன்மையை மறவாம இருக்கிறது. எனக்கு யார் நன்றி செஞ்சாங்க, எனக்கு யார் உதவி செய்தாங்க, அவங்கள மறக்காம அவங்களுக்கு நாம நம்மளுடைய நன்றியை வெளிப்படுத்துறது. செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் ஆற்றல் அறியுது. நாம செய்யாம ஒரு உதவி செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஈடாக இந்த உலகத்தையே கொடுத்தாலும், இந்த விண்ணுலகத்தையே கொடுத்தாலும், இந்த மண்ணுலகத்தையே நம்ம கொடுத்தாலும் அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு? செஞ்ச உதவிக்கு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. அதாவது ஒரு செயல் செய்தாங்க, அந்த செயல் சின்னதுதான், ஆனாலும் அதனுடைய அளவு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறாங்க, அது கூட நமக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. என் வாழ்க்கையில நடந்த ஒரு உதாரணத்தை நாங்க சொல்லலான் இருக்கேன். நான் சென்னையில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்எல்சில இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. அந்த ஆர்டரு வேற ஒரு ஆளுக்கு போயிடுது. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கூப்பிடுறாங்க, அந்த லெட்டர் இன்னொரு நபருக்கு போயிடுது. தந்தி, அவர் பேரும் ஏழுமலை, என் பேரும் ஏழுமலை. ஆனா ஒரு வாரம் கழிச்சு அந்த லெட்டரை கொண்டு வந்து, அந்த தந்தியை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாரு. வாங்கி பார்த்தா எங்க அம்மா போட்டிருக்காங்க ஸ்டார்ட் இமீடியட்லி. அப்பெல்லாம் அதான் நான் சொல்றது 91ல. அப்பெல்லாம் போன்லாம் கிடையாது, லெட்டர்லாம் கிடையாது, டெலகிராம் தான் கொடுப்பாங்க. 89ல. அப்ப செஞ்ச ஒரு சின்ன உதவி தான். அந்த லெட்டரை அவர் நினைச்சிருந்தா தூக்கி கூட போட்டிருக்கலாம். அது யாருன்னு தெரியலைங்க, தூக்கி போடணும். அவர் ஒரு வாரமா யார் ஏழுமலை தேடிருக்காரு. ஆனா நான் அப்பதான் அந்த கம்பெனில புதுசா அப்ரெண்டிஸா ஜாயின் பண்ணிருக்கிறேன். இவருக்கு தெரியல, பழைய சீனியர் எம்ப்ளாய் எல்லாம் தேடி பார்க்கறாரு, கேட்டு பார்க்கறாரு, நிர்வாகத்தில் கேட்கறாரு, யாருக்கும் தெரியல. புதுசு, அப்பதான் ஜாயின் பண்ண உடனே புதுசு, தெரியல. ஆனாலும் அது விடாம முயற்சி பண்ணி அந்த லெட்டர் கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்தாரு. அது விளைவு தான் நான் நிறுவனத்தில் பணியாற்றி 35 ஆண்டு காலம் ஓய்வு பெற்றிருக்கிறேன்னா அவர் செஞ்ச அன்னைக்கு சின்ன உதவிதான். ஸோ அப்ப நாமெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, அவரை என்னைக்கும் வாழ்நாள் வரைக்கும் மறக்கக்கூடாது. இன்னும் நிறைய பேர் உங்க வாழ்க்கையில நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு தந்தி கொடுத்துருக்காரு ஒருத்தர், எங்க ஊர்ல வாதியாரு, அவர் தான் தந்தி கொடுக்குறாரு. ஸோ அந்த தந்தி கொடுக்கறது ஒரு பெரிய செயல். அவர் தந்தி கொடுத்தது மூலியமா தான் என்னால இந்த நிறுவனத்துல வேலைக்கே சேர முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி காலத்தினால செய்யற நன்றி சின்னதுதான் அப்படின்னா கூட அதை நாம பெருசா நம்ம நினைக்கணும். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது. பயனை எதிர்பார்க்காம செய்யப்படும் உதவி கடலை விட பெரியது. இயற்கை, பெற்றோர், இவர்கள் எதையும் எதிர்பார்க்காம நமக்கு வழங்குறாங்க. ஸோ அது இந்த கடலை விட பெருசு அப்படின்னு சொல்றாங்க. திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். சிறிய உதவியையும் பெரியதாக மதிப்பது உயர்ந்த பண்பு. நன்றி கூறும் மனிதனின் உதவியின் அளவை பார்ப்பதில்லை, அதன் பின்னால் இருக்க அன்பை பார்க்கிறான். எவ்வளவு பணம் கொடுத்தானு இல்லை, 1 ரூபா கொடுத்தானா 10 ரூபா கொடுத்தானான்னு பாக்குறது இல்லை, அவங்க அன்போட கொண்டாந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுதான் இந்த உதவி சொல்றாங்க. அதுதான் பெருசு அப்படின்றாங்க. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரி துண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழ வர்க்கங்களோடு மோடு போலன்னா கத்திய பசினோடு கடும்பசி ஆகும் தானே சேவக சிந்தாமணி சொல்றாங்க. அவங்களுடைய மகிழ்ச்சியா சந்தோஷமா கொடுக்குத்தான் அதுதான் நமக்கு தேனும் பால் மாதிரி இருக்கும். ஆனா முகத்தை தூக்கி வச்சுட்டு சிரிச்சிட்டு செய்யறாங்கன்னா ஸோ அது நமக்கு பெரிய பலன் கொடுக்காது அப்படின்றாங்க. உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டால் சார்பின் வரைத்து. உதவியுடைய மதிப்பு உதவி செய்தவரால் மட்டும் தீர்மானிக்கப்படல, அதை ஏற்றுக்கொண்டவரின் உயர்ந்த பண்பாலும் தீர்மானிக்கப்படும். ஒரு உதவி செஞ்சுட்டாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதை வச்சுதான் அந்த நன்றி நன்றி உணர்வு ஏற்றுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. நல்லவர் நட்பை மறக்க கூடாதுங்க. துன்ப காலத்தில் நம்ம இருந்தவர்களை விட்டு விலகக்கூடாது. சொல்லுங்களேன், ஆபத்தில் அறியலாம் அருமை நண்பனே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க ஒருத்தர போய் பணம் கேட்டு பாருங்களேன், இல்ல ஏதாவது ஒரு பொருள் கேட்டு பாருங்க, உதவி கேட்டு பாருங்களேன். ஸோ அப்ப யாரு செய்யறாங்களோ ஸோ அதுதான் உண்மையான நட்பு. நல்லவர்கள் நட்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்து விடாது. துன்ப காலத்துல யார் நம்ம கூட இருந்தாங்க அவங்கள்ட்ட விலகக்கூடாது. இன்னைக்கு நமக்கு பண வசதியெல்லாம் வந்திருக்கலாம். மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. நல்லவர் நட்பை மறக்க கூடாது. துன்ப காலத்துல நம்ம இருந்தவர்களை
விட்டு நாம என்னைக்கும் விலகக்கூடாது அப்படிதான் நம்ம இன்னும் நிறைய உதாரணங்கள் பார்க்க போறோம். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. நமது துன்பத்தை நீக்கியவர்களின் உதவியை வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாதுன்றாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு உதவி செய்துட்டாங்க, நமக்கு ஒரு இன்பத்தை கொடுத்துட்டாங்க, நம்மளோட கஷ்டத்தை நீக்கி இருக்கிறாங்கன்னா, ஸோ அவங்கள நம்ம வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது. நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருத்தர் நம்ம நன்மை செஞ்சாங்கன்னா அதை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். தீமையை உடனே மறந்துடணும். நாம என்ன செய்யறோங்க, தீமையை தான் நம்ம நிறைய ஞாபகம் வச்சிருப்போம், நன்மையை உடனே மறந்துடுவோம். அப்ப நாம நன்மையை நினைவுல வச்சிருக்கணும், தீமையை மறந்துடணும். அப்பதான் நம்ம மனதுல ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். ஒருவர் பின்னர் நமக்கு தீங்கு செஞ்சிருக்கலாம், அவன் முன்னாடி வந்து நமக்கு நன்மை செஞ்சிருப்பாரு. ஸோ அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம கல்யாணம் பண்ணி வரோம், ஒரு மனைவி அழைச்சிட்டு வரோம்னா அவங்கள நம்ம வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு என்னமோ நம்ம பண்ணி அவங்கள வந்து வேலைக்கெல்லாம் கூட அனுப்பியிருப்போம். அது முன்னாடி செஞ்சது. ஆனா பின்னாடி ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணியிருப்போம், ஏதாவது சொல்லியிருப்போம், கோபமா சொல்லியிருப்போம். ஆனா ஏற்கனவே நீ அதை செஞ்ச, அதை மனசுல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு உள்ளதை நம்ம மறந்துடுவோம். அதாவது முன்னாடி செஞ்ச நன்மையை மறந்துட்டு இப்ப சொன்ன தீமையை மட்டும் நம்ம மனதில் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நமக்கு மன்னிக்கும் மனப்பான்மை வளர்க்கிறது. அப்ப எப்ப செய்திருந்தாலும் அதை நம்ம மனசுலயே வச்சிருக்கணும் அப்படின்றதான். என்னன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மக இருக்கு. நீங்க எந்த செயல் செய்தாலும் செய்யலாம், ஆனா எதை வேணாலும் நீங்க மறந்துடலாம். என்னன்றி கொன்றார்க்கு செஞ்ச செயலை ஒரு நன்றியை நம்ம மறந்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து விடுதலை இல்லை, அவங்க வாழ்க்கையில உயரவே முடியாது அப்படின்னு வள்ளுவர் வந்து 10 குறள்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. மகர்ஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெற்ற நன்மையை உணர்ந்த மனமே இறையுணர்வை அடையும், நன்றியுணர்வு உள்ள மனம் பணிவாக இருக்கும், பிறரை மதிக்கும், உலகை நேசிக்கும், சேவை செய்யும். இப்ப மகரிஷி வந்து அவங்க பெற்ற நன்றி உணர்வு, அவங்களுக்கு இந்த சமுதாயம் எவ்வளவு கொடுத்துருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மகரிஷி என்ன பண்றாங்க, நமக்கு உலக அமைதி வரைக்கும் கொண்டு போறாங்க, அதுக்கு திட்டங்கள் வகுத்து தராங்க, அதுக்கு பயிற்சி வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்ப பெற்ற நன்மைக்கு பிரதி உபகாரம் தான் நம்ம அருட்தந்தையோட சிறந்த உதாரணம் நம்ம சொல்ல முடியாது. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நன்றி நமக்கு சொல்றாரு, ஆனா நம்முடைய அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி வாழ்ந்து காட்டுறாங்க, ரோல் மாடலா இருக்கிறாங்க. இப்ப நாம என்ன செய்ய வேண்டியது, அப்ப நம்ம நன்றியை ஒரு பழக்கமா மாத்திக்கணும். ஒரு நாள் நன்றி சொல்வது எளிது, தேங்க்யூ, ஆனா ஒரு வாரம் தொடர்ந்து செஞ்சா ரொம்ப நல்லது. வாழ்நாள் முழுவதும் நன்றியோட இருக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் நன்றி உணர்வு தவம் அப்படின்றாங்க. அப்ப நன்றி உணர்வோட நம்ம இருக்கணும்னா வாழ்நாள் முழுவதும் நாம பெற்ற பலனுக்காக நாம நன்றி கடன் செலுத்த வேண்டும். இப்ப நாம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தின 3 பேரை நம்ம இரவு நம்ம படுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், தூங்குறதுக்கு முன்னாடி அகத்தாய் பொண்ணு இல்லைங்களா, ஸோ அதை பத்தி நம்ம இன்னமும் பேசியிருக்கிறோம். ஸோ அதுல வந்து யாரெல்லாம் எனக்கு உதவுனாங்க, நான் யாருக்கு உதவினேன், இன்று நான் யாருக்கு நன்றி கூறினேன் என்று முதல்ல எழுதணும். எழுதி பார்த்தோம்னா அப்ப நமக்கு தெரியும், இப்ப நம்ம இத்தனை பேர் நமக்கு நன்றி செய்திருக்கிறாங்க, நான் எனக்கு நன்றி செய்திருக்கிறேன், உதவி செய்திருக்கிறேன். ஸோ இதை நம்ம முதல்ல ஒரு நோட்டு போட்டு எழுதலாம் அப்படின்னா, இது உதாரணத்துக்கு 3 கொடுத்துருக்குறோம், ஒரு 10-15 லிஸ்டாவது நமக்கு இருக்கும். அம்மா, அப்பா, குரு, தெய்வம், இன்னைக்கு டெய்லி ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய நன்மை செய்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள நாம நினைச்சு எழுதணும். அப்ப நாம அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நேர்ல தான் சொல்லணுமானா இல்ல, ஒருத்தவங்க உதவி செய்துட்டாங்க, நாம அப்ப சொல்ல முடியல, ஏதோ சூழ்நிலை வந்துட்டோம், ஆனா வீட்டுல இருந்து கூட நம்ம என்ன பண்ணலாம், மானசீகமா தவம் பண்ணி, ஐயா எனக்கு இன்னைக்கு நல்ல ஒரு உதவி செய்தீங்க, நல்ல ஹெல்ப் பண்ணீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி, இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுல இருந்து மானசீகமா கூட நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு நாம நன்றி சொல்லலாம். இப்ப நாம பொதுவா காலைல எழுந்திரிச்சோன்னே என்ன பண்றோங்க, அடிக்கடி சொல்றது இந்த பல்லு தேய்க்கிறோமோ இல்லையோ, ஆனா செல்ல தேய்க்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நம்ம காலைல எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையை நம்ம என்ன பண்றோங்க, மொபைல தான் எடுத்து பார்க்குறோம், மொபைல்ல தான் அலாரம் வச்சிருக்கிறோம், மொபைல் தான் நம்ம எல்லா விஷயமும் வச்சிருக்கிறோம், பணம் போடுறதுல இருந்து எல்லாமும் மொபைல் தான். மொபைல் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஆனா எடுத்து பார்த்து என்ன சொல்றோம், என்ன நான் போட்டேன், ஸ்டேட்டஸ் போட்டேன், யாருமே பார்க்கவே இல்லை, இதுல 100 பேர் பார்த்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்க மொழிய. ஆனா எழுந்திருச்சு எனக்கு ஒரு நல்ல நாளை கொடுத்துருக்க இறைவா, அதுக்கு உனக்கு நன்றி அப்படின்னு நம்ம எத்தனை பேர் கூறியிருக்கிறோம். அதுதான் நன்றியினோட ஆரம்பம் அப்படின்றாங்க. ஒரு குருவும் சிஷ்யனும் ஒரு காட்டுக்கு போறாங்க. காட்டுக்கு போன உடனே பொழுது போயிடுது, பகல் பூரா தேடுறாங்க, சாப்பாடு எதுவும் கிடைக்கல.
அங்க ஒரு மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்துல படுத்துட்டாங்க. காலையில எழுந்திரிச்சாங்க. பசி வயித்த கில்லுது. சிஷ்யன் என்ன பண்றாப்புல, ஐயோ பசி பசின்னு துடிக்கிறாப்புல. ஆனா அந்த குரு என்ன பண்றாரு, இறைவா நன்றி நன்றி அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்காரு. இந்த சிஷ்யனுக்கு ரொம்ப கோபம். ஏங்க குருவே, நமக்கு நேற்றெல்லாம் பட்டினி போட்டாரு, இங்க கொசுல வேற படுத்து கிடந்தோம், கொசு தொல்லை வேற, நம்மளால எதுவும் பண்ண முடியல, ஆனா போய் நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னாரு. ஐயா அந்த குரு சொன்னாராம், இன்னைக்கு நைட்டு படுத்த எத்தனை பேர் இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் படிக்கல இரவுலே இறந்துருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு காலையில எந்திரிக்க முடியாம நிலையில இருக்குது. ஆனா இன்னைக்கு இரவு நமக்கு என்ன பண்ணிருக்கான், இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு இல்லையா, இன்னைக்கு நம்ம எழுந்திரிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ அப்ப இறைவனுக்கு நாம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் நன்றியினுடைய ஆரம்பம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சொல்றாங்க இல்லைங்களா, வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஒரு குறைஞ்சது ஒரு 5 தடவையாவது இல்லை ஒரு 10 தடவையாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இறைவா இந்த நாளை கொடுத்த உனக்கு நன்றி, இந்த உலகம் வாழட்டும், இந்த சமுதாயம் செழிக்கட்டும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. எந்திரிச்ச உடனே நம்ம எந்திரிச்சு செல்ல பார்க்குறோம், அதெல்லாம் அடுத்த விஷயம். எந்திரிச்ச உடனே கைகளை கொண்டு கண்களை மூடி உட்காந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இன்றைய பகலை இன்றைய நாளை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி, எனக்கு அனைத்து வசதிகளும் தருவதற்காக உள்ள சமுதாயத்துக்கு நன்றி, வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நம்மளால முடிஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எவ்வளவு நேரம் சொல்ல முடியும், இல்லை நேரமே இல்லை, ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 3 நிமிஷம் 3 தடவையாவது நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். இதுதான் நன்றியுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்றாங்க. நாம யாராருக்கெல்லாம் நன்றி சொல்லணும், ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்றத பத்தி இப்ப பார்க்க போறோம். இப்ப மனிதன் உருவாக்காத என்ன விஷயங்கள் இருக்குது? காற்று நாம ஏதாவது உருவாக்கணுமா? சூரியனை நாம ஏதாவது உருவாக்கணுமா? நிலா, மழை, பூமி, உயிர் எதையுமே நம்ம உருவாக்கல, நம்மளால உருவாக்கவும் முடியாது. இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து தான் எல்லா பொருட்களுமே உற்பத்தி ஆகுது. அப்ப நம்மளால உருவாக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறேன்னா, இப்ப அந்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லைங்களா. தினமும் அது தேவையான காற்றை கொடுக்குறாரு. காலையில எந்திரிச்ச உடனே காற்றை கொடுக்குறேன். இப்ப நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல போறோம், நமக்கு சுவாசிக்க முடியல, ஒரு சிலிண்டர் வைக்கிறாங்க, எவ்வளவு பில்லு போடுறாங்க. ஆனா இறைவன் நம்ம வாழ்நாள் பரியந்தம் நமக்கு காற்றை கொடுக்குறாரு. சூரியன் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. சூரியன் இல்லைன்னா எந்த பயிர்களுமே உற்பத்தி ஆகாது, எந்த தாவரங்களுமே வாழ முடியாது. மரம் ஆக்சிஜன் கொடுக்குது, ஆறு தண்ணி கொடுக்குது, இதெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் கொடுக்குது. அதான் மகர்ஷி சொல்றாங்க, இயற்கையோடு ஒத்த வாழ்க்கையை தான் வாழ சொல்றாங்க மகர்ஷி. நம்ம ஒரு நாள் கூட காத்து இல்லாம இருக்க முடியாது, தண்ணி இல்லாம வாழ முடியாது, சூரியன் இல்லாம உலகமே இயங்காது. அப்ப இயற்கை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நமக்கு அனைத்தையும் வழங்குது. அப்ப நம்ம என்ன சொல்லணுங்க, அந்த இயற்கைக்கு நாம நன்றி சொல்லணும், இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். அழகா சொல்றாங்க, அது அருட்கொடைன்னு சொல்றாங்க. சூரியன் வந்து ஒளியை தருது, ஆற்றலை கொடுக்குது, நம்ம உடம்புல தொடர்புடையது, நம்ம உடம்புல தேவையான விட்டமின் டி சத்து நமக்கு கொடுக்குது, எனர்ஜி கொடுக்குது. காற்று இல்லைன்னா ஒரு சில நிமிடங்கள் கூட நம்மளால உயிர் வாழ முடியாது. நீர் தான் ரொம்ப இந்த உலகத்துல வாழறதுக்கு ஆதாரம். உணவுப் பொருளை உற்பத்தி பண்றதுக்கும் நீர் தான் காரணமா இருக்கு, அதுவே உணவாகவும் இருக்குது. இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா நீர் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. அப்ப அந்த நீர் எவ்வளவு நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். பூமி, உணவு, இருப்பிடம் எல்லாம் தருது. மரங்கள் எடுத்துட்டுனா ஆக்சிஜன் தருது, மழை தருது, மருந்து தருது, நிறைய விஷயங்களை தருது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்னைக்காவது நம்ம நன்றிக்கு சொல்லி இருக்கிறோமா அப்படின்னா, நன்றி சொல்லணும். எப்படிங்க, இயற்கைக்கு நன்றி, இறைநிலைக்கு நன்றி, சூரியனுக்கு இது நன்றி சொல்லலாம். ஆனா நன்றி உணர்வு எப்படிங்க செலுத்துறது, எப்படி நன்றி செலுத்துறது? அப்ப நாம என்ன பண்ணலாங்க, ஒரு 4 நம்ம வீட்டுல இடம் இருக்கிற பட்சத்துல சில பேர் இல்லாம இருக்கலாம், ஸோ நம்மளால முடிஞ்ச 4 மரக்கன்று நடலாம். எங்க நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு தன்னுடைய ஊருக்கு உள்ள எல்லா பப்ளிக் பிளேஸ் எல்லாம் அத்தனைக்கும் நேரம் ஒதுக்கி கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேல மரக்கன்று நட்டுருக்காரு. அதாவது நம்ம ஏரிலாம் சொல்லுவோம் இல்லை, ஏரிக்கரைலாம் சொல்லுவோம், ஏரிக்கரையில ஊரோட 2 பக்கம் தெருவில். அந்த காலத்துல நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அசோகர் வந்து சாலை போட்டாரு, மரம் நட்டாருன்னு. அந்த செயலை ஒருத்தர் செய்துட்டு இருக்காரு எங்க நண்பர். அப்ப நாம என்ன செய்திருக்கிறோம், தண்ணி வந்து கிடைக்க ரொம்ப அபூர்வமா ஆயிடுச்சு. சென்னையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தப்பா பையன் ஒருத்தர் இருக்காரு, அங்க தண்ணியே சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம எப்படி சிக்கனமா பயன்படுத்துறது, உணவை எப்படி நம்ம வீணாக்காம இருக்கிறது, சாப்பிட்டு பாதி உணவு கொண்டு நம்ம என்ன பண்றோம், டஸ்ட்பின்ல போடுறோம். ஆனா அதுக்கு உற்பத்தி பண்ணி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப நம்ம சுற்றுப்புறத்தை நம்ம
தூய்மை எப்படி வச்சுக்கிறது. ஸோ இதுதான் நாம வந்து இயற்கைக்கு நாம செய்யக்கூடிய நன்றியா எடுத்துக்கிறோம். அப்ப நாம நம்மளே ஒரு கேள்வி கேட்டு பார்த்துக்கலாம். நாம இந்த வருஷம் எத்தனை மரக்கன்று நட்டுருக்கிறோம்? நம்மளே கேட்டு பார்க்கலாம். இல்லை, இது வரைக்கும் எனக்கு 60 வயசு ஆகுது, நான் இது வரைக்கும் எத்தனை மரக்கன்று நட்டுருக்கிறேன்? பப்ளிக்ல தான் போய் நடணும்னு இல்லை, எங்க சொந்த வீட்டுல கூட நான் எத்தனை மரக்கன்று நட்டுருக்கிறேன்? நட்டிருந்தா சந்தோஷம். நடலையா, இனிமேலாவது வருகின்ற காலங்கள்லயாவது ஆண்டுக்கு ஒரு மரமாவது நட்டு நாம வளர்க்கலாம் அப்படின்றாங்க. இப்ப நாங்க என்எல்சில வேலை செய்தோம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகும்போது ஒருத்தரும் அவங்க சார்பா ஒரு மரக்கண்ணை நட்டுட்டு தான் வரணும். ஸோ அதை பராமரித்த ஆள் இருக்கிறாங்க. ஸோ அது போல நாம ஒரு மரக்கண்ணை நட்டு இந்த நாட்டுக்கு நாம இயற்கைக்கு நாம நன்றி செய்யலாம். யாரோ நட்ட மரங்கள்ல உள்ள பழங்களையும் காய்களையும் கனிகளையும் நாம சாப்பிட்றோம். அப்ப நாம 4 நல்ல மரங்கள் நட்டு வச்சாதான் நம்முடைய சந்ததிக்கு போய் சேரும். ஸோ இதுதான் நம்ம இயற்கை செய்யக்கூடிய நன்றி அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இப்ப ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பழுத்து இருக்குது, கல்லை எடுத்து அடிக்கிறோம். என்ன பண்ணுங்க, கல்லால் அடிச்சாலும் அது நமக்கு என்னத்தை கொடுக்கும்? அது பழத்தை தான் கொடுக்கும். அவன் என்னை கல்லால் அடிச்சுட்டான், நான் எதுவும் பழமே தர மாட்டேன்னு இல்லை. அது போலதான் நாம என்ன செய்தாலும், மற்றவங்க நமக்கு என்ன செய்தாலும் நாம அவங்களுக்கு நல்லதையே செய்யணுன்றாங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அகழ்வாரை தாங்க நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்ததில்ல. இப்ப நிலத்தை நம்ம இன்னாதான் நோண்டி ஏற வச்சு ஓட்டி குத்தி அதை வந்து டேமேஜ் பண்ணி அதுல நம்ம விதையை போட்டாலும் அது துன்பத்தை அது எடுத்துக்காது. அது என்ன பண்ணுங்க, நம்ம ஒரு விதையை போட்டோம்னா அது விருட்சமாக்கி அது நல்ல நன்மைகளை தான் கொடுக்கும், பழங்களை தான் கொடுக்கும். அப்ப நன்றி உணர்வு என்பது அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இறைநிலைக்கு நன்றி சொல்லியிருக்கோம், இயற்கை நன்றி சொல்லியிருக்கோம், சமூகத்துக்கு நாம நன்றி சொல்லணும். ஒரு சட்டை, நான் இப்ப இந்த சட்டை போட்டிருக்கேன், எனக்கு எப்படி வந்தது? இவர் பஞ்சில இருந்து ஒரு விவசாயி பஞ்சு உற்பத்தி பண்ணி அதை பறிச்சு மார்க்கெட்டுக்கு அனுப்பி அதை நூல் நூத்து அதை வந்து துணியா நெய்து அதை திரும்ப தையக்கார்ட்ட வந்து அவர் வெட்டி ஏன் அளவுக்கு தச்சு கொண்டாந்து நம்ம ஊருக்கு பக்கத்துல உள்ள ஒரு கடையில வித்து நான் பணம் கொடுக்குறோம், அது வேற விஷயம். ஆனாலும் அதுல நான் இன்னைக்கு சட்டை போடுறதுக்கு எத்தனை பேர் அதுக்கு உழைச்சிருக்கிறாங்க. ஸோ அப்ப நாம அவங்களுக்கு நாம ஏதாவது செய்யணும் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா அந்த சமுதாயம் வந்து வளம் குன்றிடும் அப்படின்றாங்க. யாரோ தந்துட்டாங்க, யாரோ செய்யறாங்க, நம்ம அதையே நம்ம சாப்பிட்டுட்டு நாம செலவு பண்ணிட்டு நாம எதுவும் செய்யலைன்னா இந்த சமுதாயம் வளம் எழுந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நாம தனியா வாழறோம். ஆனா உண்மையிலே பார்த்தோன்னா ஒரே ஒரு நாள் கூட இந்த சமுதாய உதவியில நம்மளால வாழ முடியாங்க. காலைல எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குறோம், டீ குடிக்கிறோம், அந்த டீல எத்தனை பேர் உழைப்பு இருக்கு? அந்த பேஸ்ட் யார் உற்பத்தி பண்ணாங்க? பிரஷ் யார் உற்பத்தி பண்ணாங்க? அந்த டீயை கொண்டு வர்றதுக்கு இப்ப மலையில இருக்குது, அந்த டீயை பறிச்சு எட்டுன்னு வர்றதுக்கு ரோடு போட்டது யாரு? அதை மாத்தினது யாரு? அப்ப எத்தனை பேர் இந்த சமுதாயம், நான் ஒரு டீ குடிக்கணும்னா அதுக்கு 1000 பேர் உதவி செய்திருக்கணும். ஸோ அப்பதான் நான் ஒரு டீயை காலைல எழுந்து குடிக்க முடியும். அப்பெல்லாம் நம்ம அந்த சமுதாயத்தை நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமுதாயத்தின் அருளால் தான் நம்ம வாழறோம். விவசாய உணவு உற்பத்தி தராரு, மருத்துவர் உடல் நலத்தை பார்க்கறாரு, மகர்ஷி நமக்கு நிறைய பயிற்சி மேல கொடுத்துருக்குறாங்க. அதையும் தாண்டி நமக்கு ஏதாவது துன்பம் வந்துச்சுன்னா நம்ம மருத்துவர் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. நம்ம இன்னைக்கு படிச்சு இன்னைக்கு சூமில் இதெல்லாம் இணைச்சு நம்ம ஷேர் பண்ணி இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறோம், லேப்டாப் வச்சு பண்றோம்னா இந்த விஞ்ஞானம் ஆசிரியர் நம்ம அறிவை கொடுக்குறாங்க. காவல்துறையில நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பாதுகாப்பு இப்போ நாம நிம்மதியாக தூங்க முடியாது. நம்முடைய சகோதர சகோதரிகள் வந்து அங்கே மிலிட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பனியிலையும் மழையிலையும் காடல்லையும் வந்து அவங்க உயிரை துச்சமா மதிச்சாங்க, அவங்க வேலை பார்க்கறதுனால தான் நாம அங்கே என்ன பண்றோம், நல்லா அழகா சந்தோஷமா படுத்து தூங்க முடியுது. துப்புரவு பணியாளர்கள் அவங்க மட்டும் இல்லை, நம்ம வீடு நாறிடும், நம்ம தெரு நாத்தம் எடுத்துரும், நம்ம தலை நீட்டா வச்சுக்கிறோம். தொழிலாளர்கள், டிரைவர் இல்லைன்னா ஒரு இடத்துக்கு போக முடியாது, வர முடியாது. ஸோ அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த சமுதாயத்தினுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சமுதாயமே இல்லைன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்போ நம்ம சமுதாயத்தை நம்ம நன்றி சொல்லணும். நம்ம நடந்து போறோம், யார் ரோடு போட்டது? ரோடு போட எவ்வளோ செலவாகும்? ஹாஸ்பிட்டல் யார் கட்டினாங்க? தண்ணி யாரோ போர் போட்டு நமக்கு வீட்டில் தண்ணி வந்து வருது. அப்போ நாம சமூக கடனை உணர்வதாக அதான் மாதிரி சொல்றாங்க, இந்த சமுதாயத்துக்கு நாம செஞ்சு பெற்றதுக்கு நாம வந்து திருப்பி செய்யணும்.
நான் மட்டும் நன்றா வாழறது வாழ்க்கை இல்லை, இந்த உலகம் வளமா வாழணும். இதுதான் நன்றியுடைய உச்ச நிலை அப்படின்றாங்க. எனக்கு எல்லாம் கிடைக்குது, நான் திருப்பி அவங்களுக்கு செய்யணும், அந்த சமூகத்துக்கு செய்யணும் அப்படின்றாங்க. அப்ப சமூகத்துக்கு நாம எப்படி நன்றி செலுத்துறது? நாம நேர்மையா வாழறது, லஞ்சம் வாங்காம நேர்மையா பிறருக்கு நம்மளான உதவிகளை செய்வது, இந்த சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா பஸ்ல போகும்போது எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் குப்பை அடை போட்டே வருவாங்க. இந்த சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கிறது, வெப்பம் அதிகரிக்காம பார்த்துக்கிறது, எத்தனை பேர் நோயாளிப்பட்டு நம்ம ரத்த தானம் கொடுக்கறது, மரம் நடுறது, எத்தனை பிள்ளைங்க வந்து படிக்க முடியாம காசு இல்லாம படிப்பு தொடர முடியாம இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கல்விக்கு உதவி பண்றது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம செய்யறது அந்த நம்ம சமுதாயத்தை செய்யக்கூடிய நன்றி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். இந்த மாசத்துல நாமன்னு எடுத்துக்குவோம், நாம் சமுதாய நலனுக்காக செய்த ஒரு நல்ல செயல் என்ன? இந்த மாசம் நான் என்ன செஞ்சிருக்கேன்? இப்ப நம்ம எங்க இத்தனை பேர் இருக்கிறோம், நாம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம்? எத்தனை மாணவர்களுக்கு இந்த கல்வி நம்ம எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துருக்குறோம்? இல்ல வேற எவ்வளவு பணம் கொடுத்துருக்குறோம்? வேற எவ்வளவு ஈகை பண்ணியிருக்கிறோம்? அப்ப நான் பெற்ற நன்மைக்கு சமூகத்துக்கு நன்றியை செயலால தான் வெளிப்படுத்தணும், அப்படிதான் பண்ண முடியுன்றாங்க. அதுதான் கர்மயோகத்தை பத்தி சொல்லும் போது மகிழ்ச்சியோட தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு கிடைக்குது, அவங்களுக்கே தான் செய்யணும்னு கிடையாது. இந்த சமூகத்துக்கு செய்யலாம். நன்றி உணர்வு வார்த்தைகளில் அல்ல, பிறருக்கு நாம் செய்யும் நற்செயல்களில் வெளிப்படணும் அப்படின்றாங்க. வார்த்தையில ஜஸ்ட் லைக் தட் நன்றிங்கன்னு சொல்றது இல்லை, அதை வந்து செயலா வழிபடுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் காட்டுல இல்ல ஒரு இடத்துல போயிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப பசி மயக்கம். ஒரு சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10வது 12வது படிக்கிற மாதிரி ஒரு குழந்தை. ஸோ ஒரு பசியில இருக்காரு. அந்த வழியில ஒரு வீடு இருக்கு. ஸோ அந்த வீட்டுல அவர் கூப்பிட்டு வச்சு, ரொம்ப டயர்டா இருக்குது, ஏதாச்சும் குடிக்க கொடுன்னு கேட்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, சரி வாப்பான்னு உட்கார வச்சு ஒரு டம்ளர் பாலை கொடுத்து, இந்த பாலை குடிச்சிட்டு போ அப்படின்றாரு. அவர் பாலை குடிச்சு ரெஸ்ட் எடுத்து போயிட்டாரு. திரும்ப இது எப்பயோ நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 20-25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழித்து அந்த நபர் மருத்துவமனைக்கு போறாரு. அங்க போகும்போது அவருக்கு எல்லா பில்லும் போட்டாங்க, பல லட்சம் வந்திருக்குது. ஆனா அந்த மருத்துவ நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பணம் எல்லாம் கட்டியாச்சு, நீங்க எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. எப்படிங்க அப்படின்றாரு. இல்ல டாக்டர் தான் கட்டினார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீ அன்னைக்கு எனக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்த இல்ல, அதனுடைய இன்னைக்கு நீ மட்டும் அன்னைக்கு பால் கொடுத்து என்ன உயிரோட உருவாக்கி உள்ளன்னா இன்னைக்கு நான் படிச்சு ஒரு டாக்டரா இருக்க முடியாது. நான் இன்னைக்கு ஒரு 50 லட்சம், உதாரணம் ஒரு 10 லட்சம் வச்சுக்கோங்களேன், 10 லட்சம் நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவு பண்ணியிருக்கிறேன், ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு டம்ளர் பாலுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப நன்றி உணர்வு வந்து வார்த்தையில கிடையாதுங்க, நம்ம செய்யற செயல்ல தான் செயல்படும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெற்றோருக்கு நன்றி. நம்மளாம் பெற்றவங்களை மதிக்கிறதே இல்லை. நான் அடிக்கடி இந்த கிளாஸ் சொல்றது, 4 பேர் நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஒண்ணு நாம பெற்றது, இன்னொன்னு நம்மளை பெற்றது, 3வது நமக்கு வாய்ச்சது, 4வது நாம தான். அப்ப நாம பெற்றவங்களை நாம என்ன பண்ண மாட்டோம், மதிக்க மாட்டோம். பெற்றவங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல மாட்டோம். இன்னைக்கு நான் படிச்சு இந்த அளவுக்கு நான் ஆளாகி நான் இன்னைக்கு ஒரு தகுதியும் திறமையோட இருக்கிறேன்னா அதுக்கு மெயின் காரணம் யாருங்க? மூல காரணம் எங்க அப்பா அம்மா தான். முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது யாருங்க? எங்க அப்பா அம்மாவுக்கு தான். எங்க அப்பா அம்மாவுக்கு நான் காலையில எழுந்திரிச்சு, இப்ப இதுக்கு நேரம் கூட எங்க அப்பா அம்மா போட்டோ தான் மாட்டிருக்கிறேன். அவங்கள காலைல எழுந்தோடனே நன்றி, எனக்கு இந்த அளவுக்கு என்ன வளர்த்துட்டீங்களே, எனக்கு நன்றி அப்படின்னு ஒரு நேரமும் நம்ம அவங்கள பார்க்கும் போதெல்லாம் காலையில எழுந்திரிச்ச உடனே அந்த போட்டோ கிட்ட நம்ம வரும்போதெல்லாம் நான் வணங்கிட்டு போவேன். என் பொண்ணு அதை விட ரொம்ப சூப்பரா பேசுவான். தாத்தா பாருங்க, உங்க பையன் பண்றதை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்ல பேசுவாங்க. அப்பன்னா நாம பெத்தவங்களுக்கு நாம வந்து நன்றி சொல்லணும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அவங்கதான் இந்த உலகத்துக்கு நம்ம அறிமுகப்படுத்தினாங்க, கல்வியை கொடுத்தாங்க, ஒழுக்கத்தை கொடுத்தாங்க. நம்முடைய ஆசைகளுக்காக அவங்களுடைய சுக துக்கங்கள் அத்தனையும் தியாகம் பண்ணாங்க. ஏன் எத்தனை பேரண்ட் தன்னுடைய தாலியை அடமானம் வச்சு கூட பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கிறாங்க. ஆனா நாம அவங்களுக்கு என்ன பதில் பண்றோம்? அனாதாசிரமம், முதியோர் இல்லம்,
ஸோ அப்படிதான் நம்ம பண்றோம். ஸோ அப்ப நாம பெற்றோருக்கு நாம நன்றி சொல்லணும். பெற்றோருக்கு நன்றி எப்படி சார் சொல்றது? வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லினும் சொல். அதாவது என்னன்னா, இப்படியே பெற்ற ஒரு நல்ல மகனை பெற்று எடுக்கிறதுக்கு அவங்க அப்பா என்ன மாதிரி தவம் பண்ணாரோ அந்த அளவுக்கு நம்ம நடந்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும் அப்படின்றாங்க. அப்ப நன்றி உணர்வுல முதலாவது கடமை யாருக்கு நம்ம சொல்லணும்னா, அன்னை தந்தையை வணங்கணும், அதுக்கப்புறம் குருவை வணங்கணும், அதுக்கப்புறம் சமுதாயம், இயற்கை, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது மாதா பிதாவுக்கு தான், நம்ம பெற்றோருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். தினம் தினம் சொல்லணும். இது வந்து ஒரு நாள் கிடையாதுங்க, தினம் தினம் சொல்லணும். எப்படி வெளிப்படுத்துறது? அப்பா அம்மா எப்படி நன்றியை வெளிப்படுத்துறது? ஒன்றும் வேணாங்க, அன்பா பேசினா போதும். அவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க உடல் நலத்தை கவனிச்சுட்டா போதும். ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போய் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தா போதும். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? அவங்களோட கொஞ்சமாவது நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். அதை விட இன்னும் சில பேரண்ட் இருக்கிறாங்க, அவங்க சொல்ல வரதை நம்ம காது கொடுத்து கேட்டா போதுங்க. அவங்களுக்கு எதுவுமே தேவை இருக்காது. பணம் தேவைப்படாது, காசு தேவைப்படாது, எந்த அறிகுறியும் தேவைப்படாது. அவங்க அனுபவங்கள்லாம் சொல்லுவாங்க. நான் அந்த காலத்துல அப்படி வாழ்ந்தேன்டா, இந்த காலத்துல இப்படி இருந்தேன்டா, அப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்கறதுக்கு கூட நமக்கு நேரம் இருக்காது. ஸோ அதை உட்காந்து வாரத்துக்கு ஒரு நாள் இப்போ திரும்ப திரும்ப கீழே இருந்த ரெக்கார்டு மாதிரி வயசானவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. எத்தனை மாமியாரோ மருமகனோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. அதுதான் நம்ம பெற்றோருக்கு செய்யக்கூடிய நன்றி. இப்போ அவங்க சொல்றதை நம்ம காது கொடுத்து கேட்டா போதும். ஆனா இதெல்லாம் உயிரோட இருக்கும் போதே இந்த நன்றியை நம்ம சொல்லணும். இறந்ததுக்கு அப்புறம் இந்த நன்றி சொல்லி போட்டா வச்சு மாலை போட்டு சாப்பாடு எல்லாம் எங்க அம்மாவுக்கு பிடிச்சது, எங்க அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் போட்டு படைக்கிறதுனால எந்த பலனுமே இல்லை. இப்ப நமக்கு நாமளே கேட்டு பார்ப்போம், நான் கடைசியா என் பெற்றோருக்கு எப்ப மனதார நன்றி சொல்லியிருக்கேன்? இது நமக்கு இன்னைக்கு அடுத்த சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். நான் கடைசியா, சில பேருக்கு பெற்றோர் இருப்பாங்க, சில பேர் இல்லாம கூட இருக்கலாம். உயிரோட இருக்கிற பெற்றோர்னா, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் எப்ப நன்றி சொன்னேன், எங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன செய்தேன், இல்லைன்னா என்னை வளர்த்த பெற்றவங்களுக்கு நன்றின்னு நம்ம என்ன இத்தனை சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை நாமளே சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். அடுத்தது முக்கியம், குடும்பங்க. ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும், என்னங்க வேணும்? பணம் வேணுமா? வீடு வேணுமா? பதவி வேணுமா? கார் பங்களா வேணுமா? ஆனா இதெல்லாம் தேவைதான். ஆனா இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நன்றி உணர்வு தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குடும்பத்துல நம்ம அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய ரெண்டே ரெண்டு வார்த்தை தான். ஒண்ணு சரி, இல்லை இன்னொன்னு சாரி அப்படின்னு சொல்லுவோம். நான் கூட நகைச்சா சொல்றது உண்டு, மனைவி உம்முன்னு இருக்கும்போது நம்ம கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மனைவி செய்கின்ற போது அந்த செயல்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நன்றிமா, நல்லா குழம்பு வச்சிருக்க, நல்லா இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கு, காலையில வீடெல்லாம் நல்லா சுத்தமா இருக்குது. ஸோ அப்ப நாம குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த நன்றி சொன்னோம் அப்படின்னா அங்க வந்து சண்டை ஏற்படாது. ஏன் நம்ம என்னத்தை பார்க்கல, குறைய பார்க்கல, நிறைய தானே பார்க்குறோம். அப்ப அங்க வந்து சண்டைக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அன்பு பெருகும். இப்ப கணவன் மனைவி திருமணம் என்பது ரெண்டு மனிதர்கள் சேர்வது மட்டும் அல்ல, ஒரு குடும்பங்கள் இணையுது. குடும்பத்துக்காக நமக்காக அனுதினமும் உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தெய்வம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தெய்வம், பெண்ணின் பெருமை பத்தி நம்ம நிறைய பேசலாம். அப்ப அவங்க செஞ்ச செயலுக்கு மகிழ்ச்சியா தான் சொல்றாங்க. அவங்க தான் உண்மையான துறவுன்னு வேற சொல்றாங்க. பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த வீரை விட்டு வந்து பெருநோக்கில் கடமையற ஆற்றன்னு சொல்றாங்க, கடமையற மாற்றன்னு சொல்றாங்க. அப்ப நன்றி உணர்வு. அப்ப நன்றி மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா, காலையில எந்திரிச்சு மனைவிக்கு வந்து வாழ்க வளம்னு சொல்லி நன்றி சொன்னோம் அப்படின்னா, ஒரு செயல் செய்கின்ற போதும், ஒரு டீ கொண்டாந்து கொடுக்குறாங்க, தேங்க்யூப்பா. ஒரு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறாங்க, தேங்க்யூப்பா. ஒரு தண்ணி எடுத்து தேங்க்யூப்பா. பாத்ரூம்ல குளிக்க போறோம், ஒரு துண்டு எடுத்து கொடுக்குறாங்க, தேங்க்யூப்பா. அவங்க என்ன லாங்குவேஜ்ல சொல்ல, நான் சொல்ற லாங்குவேஜ்ல நான் சொல்றேன். நீங்க உங்க மனைவிட்ட எப்படி பேசணுமோ நீங்க அப்படி பேசலாம், உங்க கணவர்கிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசலாம். அப்ப இன்னைக்கு நன்றி ஒரு வார்த்தை மட்டும் நம்ம சொன்னோம்னா, அப்ப நம்ம குடும்பத்துல வந்து எந்த ஒரு மனக்கசப்பும் ஏற்படாது. இப்ப நிறைய பேரு குழந்தைங்க நம்ம சொன்ன பேச்ச கேட்க மாட்டாங்க, பிள்ளைங்களாம் நமக்கு சரி வரல, சொன்ன பேச்ச மதிக்க மாட்டாங்க. நாம குழந்தைங்களுக்கு நாம நன்றி உணர்வை கற்றுக் கொடுத்தோமா, அதுதான். இப்ப நாம பல்லு விளக்குறோம், நாம குளிக்கிறோம், நாம பிள்ளை என்ன பண்ணுங்க, எல்லா வீட்லயும் இன்னைக்கு குளிக்கிறோம் பல்லு விளக்குறோம் தானே. ஆனா நாம செய்யாததை நம்ம பிள்ளைங்க செய்யுமா? செய்யாது. வி ஷுட் பி a ரோல் மாடல். நாம மனவளக்கலை இருக்கிறோம், நாம ரோல் மாடலா இருக்கிறோம்.
நாம பையனை ஒரு டம்ளர் எடுத்துன்னு வரான், ஒரு தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்குறான், தேங்க்யூப்பா, தேங்க்யூடா செல்லம், நம்ம சொல்லி கொடுத்தோமா? நாம மேல சொன்னோமா? மகரிஷி நம்ம சொல்றாங்களா, சாப்பிடும்போது அன்பர்கள் பண்பர்கள் அனைவரும் கூடி பாடலே நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நன்றி சொல்றதுக்கு. அந்த பாடலை போட்டு நம்ம சாப்பிட்றோமா? அவனுக்கு, இந்த குழந்தைக்கு இந்த உணவை பத்தி நம்ம சொல்றோமா? இந்த விவசாயினுடைய கஷ்டத்தை நம்ம சொல்றோமா? அங்க சேத்துல விவசாய காலேஜ், நாம அங்க சோத்துல கால் வைக்க முடியும், கை வைக்க முடியும், நம்ம சொல்றோமா? உனக்கு இவ்வளவு பள்ளிக்கூடம் படிச்சு உன்னை படிக்க வச்ச ஆசிரியருக்கு நன்றி, தூங்குறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்றோமா? ஸோ இந்த பழக்கம்லாம் நம்ம குழந்தைகளை சொல்லிக் கொடுக்கணும், கத்துக் கொடுக்கணும். அப்ப குழந்தைங்க என்ன பண்ணுங்க, அவங்க குணநலன் மாறும், பண்பு மாறும். இப்ப குடும்பத்துல ஒரு அமைதியை நம்ம ஏற்படுத்த முடியும். அடுத்தது பணியிடத்துல. பணியிடத்துல நன்றி. வேலை செய்யற இடத்துல மேலதிகாரி ஒரு சின்ன சின்ன வேலை செய்யறாங்கன்னா அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ரிஷியேஷன் தாங்க உலகத்துல முக்கியமான விஷயம். அந்த அப்ரிஷியேஷனை மட்டும் நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னாக்க அங்க ஒர்க்கு நல்லா சுமூகத்தா போகும். மகாபாரதத்துல ஒரு காட்சி இருக்கு, நமக்கு தெரிஞ்ச ஒரு காட்சி தான். கர்ணன் வந்து என்ன பண்றாங்க, அவங்க பிறந்த உடனே ஒரு துணியில வச்சு ஆத்துல அனுப்பிடுறாங்க. ஏன்னா அது முறை இல்லாம சூரியனுக்கும் பிறந்ததா புராணம் சொல்லி வச்சுன்னா அது கதைன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு தேர்வட்டி எடுத்து வளர்க்குறான். ஆனா அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து வருகின்ற போது அவனுக்கு ஒரு அந்தஸ்து வேணும், அங்கீகாரம் வேணும், நீ ஒரு தேரோட்டி மகன் தானே, உன்ட பணம் இல்லை காசு இல்லைன்னு கேட்கும்போது அப்ப துரியோதனன் என்ன பண்றான், ஒரு நாட்டையே எழுதி வச்சு இந்த நாட்டுக்கு நீ தான்டா ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ அப்ப அவனும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்ப பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதனுக்கும் சண்டை வருது. அப்ப கடைசி நேரத்துல உண்மை வந்து வெளிப்பட்டுடுது. ஏன், அந்த குந்தி தேவி சொல்லிடுறாங்க, கர்ணன் வந்து பலசாலி, அவன் பிள்ளைங்களை அத்தனை பேரையும் கொன்னுடுவான். அதனால என்ன சொல்றாங்க, அவன் நம்ம உண்மை பையன், உன் பையன் என் பையன் தான், அவன் தான் அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அவங்ககிட்டயும் போய் சொல்லிடுறாங்க, கர்ணகிட்டையும் சொல்லிடுறாங்க. அதனால அவர் என்ன சொல்றாருங்க, நன்றி உணர்வு. 6லயும் சாவு 100லயும் சாவு, நம்ம சொல்லுவோம் இல்ல 6லயும் சாவு 100லயும் சாவுன்னு. அப்ப நான் இந்த 6 பேர்ல இருந்தாலும் பஞ்சபாண்டவர் 5 பேர் இவனை சேர்த்து 6 பேர், 6 பேர்ல இருந்தாலும் சாவதான் போறேன். அங்க 100 பேர்ல போயிருந்தாலும் நான் சாவதான் போறேன். எனக்கு செஞ்சோற்று கடன் தீர்க்குன்னு சொல்றாரு. அப்ப நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நான் நன்றி சொல்லணும், அதுக்காக நான் பாடுபடணும் அப்படின்றார். ஆனா இதுல ஒரு விஷயம் கோட்டிட்டு காட்டுறாங்க மகரிஷி, அது நம்ம செய்யற நன்றி உணர்வா இருந்தாலும் தர்மத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இறைவனுக்கு நன்றி, ஞானிகளுக்கு நன்றி, இதெல்லாம் வந்து இந்து சமயத்திலே சொல்றாங்க. முன்னோர்களுக்கு நன்றி, மனிதர்களுக்கு நன்றி, அனைத்து உயிர்களுக்கு நன்றின்றத சொல்றாங்க. மகரிஷி என்ன சொல்றாங்க, 5 கடமையா சொல்றாங்க. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம்னு சொல்லக்கூடிய 5 கடமையா சொல்றாங்க. அந்த கர்மயோக நெறியில வந்து மகரிஷி 10 விஷயம் சொல்றாங்க. இது நன்றி உணர்வு தான். அன்னைக்கு நன்றி, தந்தைக்கு நன்றி, குரு, இவங்கெல்லாம் நன்றினா நாங்க மதிச்சு வேணும். இப்ப நாம குருவுக்கு நம்ம என்ன நன்றி செய்யணும், குரு சொன்ன வழியில கேட்டு குரு வழியில நம்ம நடந்தோம், அதான் நன்றி. அப்ப அன்னை தந்தை குருவாச்சு நம்ம மதிக்கணும், இறைநிலையை நம்ம உணரணும். என்ன சொல் செயலெல்லாம் யாருக்கும் துன்பங்கள் கொடுக்க கூடாது. 5ல அளவு முறை வேணும். அற வாழ்க்கை ஒழுக்கம் கடமை, அற வாழ்க்கை வாழணும். 5 கடமைகளை செய்யணும். சமுதாயத்துல ஆன்மீக அறிவுனா உலக அமைதியா தொண்டு செய்யணும், நம்ம நேரம் ஒதுக்கணும். இதுதான் இப்ப நான் எடுத்த டாபிக்கோட அல்டிமேட் கோல் என்னன்னா, நாம தொண்டு செய்யணும், தொண்டு செய்ய நேரம் ஒதுக்கணும். ஏன், நமக்கு எல்லாமே இந்த சமுதாயத்துல பெற்று இருக்கிறோம். இப்ப நன்றி சொல்லிட்டு இருக்கோம். நன்றி உணர்வா நாம என்ன செய்யறோம்? நிறைய பேர் கேளுங்களேன், எனக்கு நேரமே இல்லைங்க, என்னால ஒரு நாள் கூட மன்றத்து பக்கமே வர முடியாதுங்க, கூட்டத்துல என்னால வர முடியாதுங்க. அப்ப நம்மளாம் நன்றி கெட்டவர்களாக சில பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்ல, சில பேர்ல ஒதுக்க முடியல, அவங்களுக்கு என்ன பிளான் பண்ண தெரியல, அவங்களுக்கும் தெரியணும் இருக்குது, எப்படி பிளான் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. பெண் குலத்தை நன்றியோட மதிக்கணும். உலக அமைதிக்கு அந்த வேதாத்திற்கு ஒரு பாயிண்ட வந்து பெண்ணுடைய மதிக்கணும்னு சொல்றாங்க. வருமானத்துல 1% பிற நலவுக்காக செலவுப்படுறது, அதை அவ்வளவு தூரம் வேணாம், மகிழ்ச்சி ஒரே ₹1 மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி சொல்றாங்க. அப்துல் கலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த தனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரை காலமுறை நினைவு வச்சுப்பாங்க. அந்த சுப்பிரமணிய ஐயரை பத்தி காலமுறை சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு பையன் ஒரு போட்டோ வரைஞ்சி அப்துல் கலாம் ஐயாவுக்கு அனுப்புறாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, அவனை போட்டு விட்டுட்டான். ஆனா அவர் நேரம் ஒதுக்கி நன்றி அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு சீல் போட்டு ஜனாதிபதி அவர் சொந்தத்துல எழுதி போட்டு அனுப்புறாரு. தட் இஸ் நன்றி. அவங்க எந்த பொறுப்புல இருந்தாலும் நன்றி. இந்த உடம்ப பாருங்களேன், கண்ணு பாக்குது, காது கேட்குது, இதயம் போய்கிட்டு துடிச்சிட்டு இருக்குது, மூளை தொடர்ந்து செயல்படுது. நாம இதெல்லாம் சாதாரணமா டேக் இட் ஈஸியா பாத்துக்கிறோம். கண்ணை கெடுத்துக்கிறோம், எந்த நேரம் டிவி பார்த்துக்கிறோம், கண்டதை கேட்கிறோம், இதயத்தை பத்தி நம்ம எதுவும் கவலைப்படுறது இல்லை. அப்ப நம்ம உடம்புக்கு நாம நன்றி சொல்லணும். அப்ப நன்றி உணர்வும் சேவையும் வந்து ஒரு வார்த்தையில கிடையாதுங்க. நன்றி உணர்வு சேவையா மாற்றம் பெறணும். நாம நன்மை மற்றவங்களுக்கு கொடுக்க வேணும். இதுதான் உலக சமுதாய சேவா சங்கம்
விருப்பப்படுது. நேரம் கருதி நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ நன்றி உணர்வும் அகத்தாய்வும். இப்போ அகத்தாய்வு பற்றி நம்ம எல்லாரும் அகத்தாய்வு பண்ணுவோம். இப்போ அகத்தாய்வு நம்ம என்ன செய்கிறோம்? தினமும் இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் துரிதம் பண்ணிட்டு நம்ம என்னென்னலாம் செஞ்சுன்னு பார்ப்போம். இப்போ இதில் நன்றி உணர்வு என்ன பண்ணுறோம்? நான் யாருக்கு உதவி பண்ணேன், நான் யாருக்கு நன்றி கூறினேன், நான் யார் மனசை புண்படுத்தினேன், யார் எனக்கு நல்லது செய்தாங்க. அப்போ நமக்குள்ள இருக்க சுய பரிசோதனை என்னன்னா, நான் நன்றியுணர்வோட இருந்தேன்னா. இப்போ நன்றியுணர்வு குறிப்பிட ஒரு ஜேர்னலே ஒன்று மெயின்டைன் பண்ணலாம். நான் யாராருக்கெல்லாம் நன்றி சொல்ல அவங்க பேரெல்லாம் என் அப்பா, அம்மா, குரு, கடைக்காரர், வேலைக்காரர், பஸ் டிரைவர், கண்டக்டரு, டீச்சரு, நம்ம குரு, ஆன்மீக குரு, ராத்திரி மாஸ்டர், அவங்க பேர்லாம் எழுதி டெய்லி அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்போ நாம சொல்லணும், நன்றி சொல்லணும். இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா மணி 12 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நன்றி உணர்வு தவம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் கைகளை கொத்து கண்களை முடிக்கலாம். சுவாசத்தை அப்படியே இயல்பா கவனிக்கலாம். என்னை பெற்ற தாய்க்கு நன்றி, தந்தைக்கு நன்றி, எனது அன்பு மனைவிக்கு நன்றி, அன்பு குழந்தைகளுக்கு நன்றி, என்னை வழிநடத்திய ஆசைகளுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, இறைநிலைக்கு நன்றி, சமுதாயத்துக்கு நன்றி, என்னுடைய குரு பிரான் வேதாத்திரி மகேஸ்வர்களுக்கு நன்றி, இந்த பயிற்சி எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, எல்லா உயிர்களுக்கும் நன்றி அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா நினைச்சு கண்களை மூடி அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கலாங்க. வாழ்க வளமுடன். நம்ம தவத்தை நிறைவு செய்கிறோம். அப்ப நாம நன்றியோட இருக்கணும் அப்படின்னா, நாம நன்றியுணர்வு என்பது ஒரு வார்த்தை இல்லை, ஒரு வாழ்க்கை, ஒரு வழிபாடு, ஒரு தியானம், சேவை என்று நாம் நன்றி கூறி நன்றி வரமாமல் நன்றி செலுத்து பகிர்ந்து வாழ்வோம். உலக சமாதானத்திற்காக, உலக அமைதிக்காக நாம் அனைவரும் அயராது பாடுபடுவோம். நமக்கு அனைத்தும் வழங்கிய குருபிரான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை பேச எனக்கு வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும், இதுவரை 1 மணி நேரமாக என்னுடைய சிந்தனையை செயல்படுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியினையும் நன்றி உணர்வையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது நம் ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதால் கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக சாம்சங் SMMI 27G பேர் சொல்லிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். சாம்சங். அடுத்த அன்பராக கிருபா நித்யம்மா. வாழ்க வளமுடன்மா. கிருபா நித்யம்மா, உங்களோடது இது சரியா கேட்க மாட்டேங்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சொல்லுங்க மேடம். சிறப்பான பேச்சியா ஐயா? கேக்குது ஐயா? நல்லா நல்லா கேக்குது ஐயா. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி நன்றின்னு அந்த நன்றிக்கு சொன்ன வார்த்தைக்கே உங்களுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். பொதுவா ஐயா, பொதுவா நன்றி உணர்வோடு நடந்துக்கிற மனிதன், பொதுவா மனவளக்கலையில ஆசிரியர்கள் பேசும்போது நம்ம கேட்கும் போது. வாழ்க வளமுடன் கிருபாநிதியம்மா. நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் எல்லாருக்குமே நன்றி சொல்லிதான் வாழ பழகிறோம்னு. ஆனா என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல ஐயா? நான் பொதுவா சொல்றேன், அதாவது ஒரு நம்ம மனவளக்கலைக்கே நான் ஒரு அன்பருக்கு ஒண்ணு செஞ்சுட்டேன்னு வைங்களேன், அவங்க செஞ்ச வழியில இந்த எண்ணங்கள் பொதுவா ஜனங்கள்கிட்டயோ நான் எனக்குன்னு சொல்றேன் நிறைய பேருக்கு அவங்க அன்னைக்கு செஞ்சாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அவங்களோடது கேக்குதாங்க ஐயா உங்களுக்கு? சரியா கேட்கல. சரிங்க சரிங்க ஐயா. திருப்பி கொடுக்குறேங்க. கிருபாநிதியம்மா, உங்களோடது சரியாவே கேட்கல, ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி கேக்குது. நீங்க திருப்பி வெளியே போயிட்டு உள்ள வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கஜி ஷலி
வாழ்க வளமுடன். உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நான் ஷாலினி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் ஐயா. எனக்கு இதுக்கு கனநாள் விட தேடிக்கொண்டிருக்கேன். எனக்கு பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஓன் பிள்ளைகளே ஐயா ஒரு நல்லா படிப்பிக்கணும், எல்லாமே அவைகள் டெடிகேஷன் செய்து அவைகளுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரவைகள். ஒரு கட்டத்துக்கு மேல ஐயா பேரண்ட்ஸ் வந்து மெச்சூர்ட் ஆகினதுக்கு பிறகு, அவங்க மெச்சூர்ட் 70 அந்த மாதிரி ஏஜ் ஆகினதுக்கு பிறகு ஐயா அவங்களோட என்னது ஐயா அவங்களோட சுயநலத்துக்காக ஐயா அந்த பிள்ளைகளை யூஸ் பண்றாங்கடா. அந்த மேரி பண்ணி போனா தங்களை பார்க்க மாட்டாங்க, அப்படி மைண்ட் செட் வந்துருது அவங்களுக்கு. அதுக்கு என்ன ரீசன் ஐயா? நாங்கள் வாழ்த்தினாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸும் போய் கரெக்டா செய்ததா தெரியல, டைமும் ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னு நான் நிறைய பார்த்திருக்கிறேன் ஐயா. அதுக்கு என்ன ரீசன் ஐயா? அதுதான் என்ற கேள்வி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நாம என்னதான் செஞ்சாலும் பிள்ளைங்க வந்து நமக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல பண்ண மாட்டாங்க, அவங்க நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, நமக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் சில விஷயங்கள் நீங்க சொல்றீங்க, நான் வாழ்த்திட்டு இருக்கிறேன், நான் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து விதியின் விளைவு அல்லது வினையின் விளைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். விதி பயன்படி நம்ம நடக்குது, அப்ப நம்முடைய கர்மா செயல்களின் படி இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து பெற்றோரை பார்த்துக்கணும் அப்படின்றது ஒரு நன்றி உணர்வு இருந்தாலும் நம்ம ஒரு பெற்றோரை பிள்ளைங்கிட்ட நம்ம எதுவும் எதிர்பார்க்க கூடாது. ஸோ அப்ப நாம நம்முடைய கடைசி காலத்தை நாம மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு, சந்தோஷமா வாழ்றதுக்கான நிலைமை நம்ம ஏற்படுத்திக்கணும். அது இந்த வினைப்பதிவின் காரணமா அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கம்மா. அப்ப நமக்கு அவங்களுக்கு அப்ப நம்ம மட்டும் எதுவும் எதிர்பார்க்கல அப்படின்னா அப்ப நமக்கு அவங்க மேல கோபம் வராது. அப்ப நம்ம வாழ்க்கையை நாம வளர்ந்துங்க. இப்ப நம்ம சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க, ரிட்டையர் ஆனவொடனே எல்லாத்தையும் எடுத்து பசங்கிட்ட கொடுத்துருவாங்க. இப்ப எங்க உறவுக்கார பையனுக்கு இருந்த நிலத்தையும் அவர் பேர்ல எழுதி வச்சுட்டாரு அவங்க அப்பா. ஆனா கடைசி காலத்துல வந்து திரும்பி அந்த நிலத்தை கொடுறா, எனக்கு கடன் ஆயிடுச்சு நான் அடைக்கணும்னா தரமாட்டேன், கோர்ட்ல கேஸ் போடுறான். ஸோ அப்ப நமக்கான ஆதாரத்தை நாம வச்சுக்கிட்டு தான் நாம இருக்கணும். நாம எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம இருந்தோம்னா குரு நம்மளை பார்த்துக்குவாரு. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் ஐயா. அவங்களோடது வெளியே போயிடுச்சு போலங்கய்யா. சரி, ஓகே மேடம். நன்றிங்க ஐயா. அவங்க கேட்டிருப்பாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதாமா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். நிறைய நன்றி உணர்வுகள் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஐயா. ஐயா கடைசியில அந்த ஒரு டம்ளர் பால் சொன்னீங்கல்ல, அது எனக்கு கேட்கல, அது மட்டும் சொல்லுங்க ஐயா. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு வழியா போயிட்டு இருக்காரு, அவருக்கு பசியில இருக்கிறாரு, அவருக்கு ஒரு டம்ளர் வந்து பால் கொடுக்குறாரு, ஒரு முதியவர் ஒரு பால் கொடுக்குறாரு. ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த பெரியவருக்கு உடம்பு சரியில்லை, போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிஷன் போடுறாங்க. பில்லு வந்து 10 லட்சம் வருது. ஆனா இவர் என்ன பண்றது எதுவுமே முடிச்சிட்டு இருக்கும் போது அந்த சிஸ்டர் சொல்றாங்க, நீங்க பணம் கட்ட வேணாம் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டதுக்குதான், நீ அன்னைக்கு கொடுத்துல பால், ஒரு டம்ளர் பால் கொடுத்தீங்கல்ல, அதுதான் எனக்கு உயிரை காப்பாத்தி நான் இந்த அளவு பெரிய ஆளா படிச்சு வந்திருக்கிறேன். அன்னைக்கு நான் இறந்திருந்தேன்னா நான் படிச்சிருக்க முடியாது. அதுக்கான நன்றி உணர்வா நான் இந்த மொத்த பில்லு நான் உங்களுக்கு வந்து நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதா அந்த கதை தான் இது. ஐயா நன்றிக்கும் நன்றி உணர்வுக்கும் நிறைய வித்தியாசம் சொன்னீங்க, ரொம்ப யூனிக்கு, நல்லா புரிஞ்சுதுங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக செவ்வேலையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. அந்த நன்றி உணர்வுன்றது நம்ம இயற்கைக்கு, சமுதாயத்துக்கு, நம்ம சின்ன போதுல இருந்து இந்த அம்மா அப்பா, அந்த குரு, அந்த நம்ம நல்வழிப்படுத்த இந்த குருலாம் நம்மளுக்கு இந்த எல்லா பயிற்சியும் கொடுத்து சில டைம்ல அந்த துரியாத தவன்லாம் போகல நம்ம எவ்வளவு தூரம் இந்த பாவ வினைகள், அந்த கர்ம வினைகள் சில டைம்லாம் அந்த
நம்மளுக்கு அந்த கர்மமன கழிக்குள்ள எவ்வளவு சிக்கல்கள் வந்து தடங்கள் வரக்குள்ள ரொம்ப அழுது இருக்கு அந்த குருகிட்ட. நம்மளாம் அது ரொம்ப எனக்கு நீங்க சொன்னது நன்றி உணர்வு அந்த குருவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கும். எவ்வளவு இன்னல்கள் சிக்கல்கள்லாம் தீர்த்து வச்சு அந்த குடும்பத்தை மன மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் அதே மாதிரி இத்தனை பேராசிரியர் பெருமக்களை உருவாக்கி எவ்வளவு குடும்பங்கள் மகன மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப எல்லாத்துக்கும் சொன்னீங்க நன்றி உணர்வு எப்படி எப்படி இருக்கணும்னு சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பாகவும் மன மகிழ்ச்சியா இருக்குது ஐயா. ஆனா நீங்க லைஃப் பார்ட்னருக்கும் எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் நீங்க கடையில வாங்குற பொருள் ஒவ்வொரு இதுக்கும் சொன்னீங்க அந்த நன்றி உணர்வு. அது உண்மை. சமுதாயத்துல ஒருத்தனுடைய உழைப்பு இல்லாம அந்த மகான் சொன்னது அந்த ஒரு பிடி உணவுல உலக ஒற்றுமை கண்டுட்டுன்னு சொன்ன மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஐயா. நன்றி உணர்வு சொல்றேன் ஐயா. நம்ம வாழ்த்துறோம் எல்லாம் பண்றோம். சில டைம்லயும் சில இன்னல்கள் வருது. ஆனா வந்து நம்ம அதை அகத்தாய்வு செஞ்சு அதை சரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி குடும்பங்களையும் சில சிக்கல்கள் வரதான் செய்யுதுங்க. நம்ம அந்த கர்ம வினைகள்னால நம்ம மகான் சொல்லியிருக்காரு. இன்னும் அந்த குடும்பத்தை வந்து லைஃப் பார்ட்னரு நம்ம இன்னும் இன்னும் நல்ல மன மகிழ்ச்சியா வச்சதுக்கு நம்ம இன்னும் என்ன வழிகள் செய்யலாம் ஐயா? வினைப்பதிவு தான் இந்த பிறவியை நம்ம எடுத்திருக்கிறோம். உடலில் உள்ளத்தில் கலங்க வாழ்வுடைய சிக்கல் மனதில் குழப்பம் இது எதுவும் இல்லைன்னு நம்ம இந்த பிறவியை எடுத்திருக்க மாட்டோம். நம்ம பல பிறவிகளா இருந்த பதிவில் நம்ம இருந்துட்டு இருக்குது. அதாவது நம்மலாம் வந்து மனவளக்கலை பிராக்டிஷனர் தான். இப்போ டாக்டர் வச்சுக்கோங்களேன், எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாரு. அவர் நம்ம என்ன சொல்லுவோம்? மெடிக்கல் பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் நாட் ஏ சர்ஜன். அப்போ அவர் எம்எஸ் முடிச்சிருக்கணும், எம்டி முடிச்சிருக்கணும், அவர் தான் டாக்டர். இப்போ நாமளும் அந்த மாதிரி மனவள கலைஞர் தான், பிராக்டிஷனர் தான். நம்ம மனவள கலைஞரா மாறிடல. ஸோ நமக்கு அவ்வளோ வினைப்பதிவு இருக்குது, வண்டி வண்டியா மூட்டை மூட்டையா இருக்குது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது என்னன்னா நம்ம அந்த மன வலிமை கிடைக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது இவ்வளோ தானே, மறுபடியும் நம்ம ஹீரோல இருந்து ஜீரோ ஆயிடலாம், நம்ம ஒரு மண்ணம் வருது எண்ணம் வருது இல்லைங்களா? பையனே நம்ம சோறு போடலாம் பழைய நாள் வாழ்ந்துக்க முடியும் நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மன வலிமையை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் நம்முடைய குருவோட விஷயம் மொழியே. பட் ஆனால் சில சமயம் பார்த்தா தலைக்கு வரும் தலைப்பையோட போயிடும். அந்த மாதிரிதான் இருக்கும். மேக்சிமம் கைவிட மாட்டார் குரு. வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. குருவும் இறைவனுக்கு நம்ம சொல்லும் போது இறைவன் தான் நமக்கு வந்து தண்டனை கொடுப்பாரு. ஆனா குரு வந்து நமக்கு தண்டனையா கொடுக்க மாட்டாரு. அக்செப்ட் பண்ணிக்குவாரு, ஏத்துப்பாரு, மன்னிப்பாரு. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் வந்துதானே போக முடியும். வராம இருக்கணும்னா நம்முடைய வினைப்பதிவு இருக்கு, நமக்கு இன்னும் இருக்குது அப்படின்னா வினைப்பதிவு முடிஞ்சிட்டாலே நம்ம இங்க இருக்க மாட்டோங்க ஐயா. வினைப்பதிவு முடிஞ்சிட்டாலே நம்ம போய் சேர்ந்துருவோம், அவ்வளவுதான். வினைப்பதிவு தீர்ற வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும் கடைசி வரைக்கும் இப்ப அப்படியேப்பட்ட மகான்கள் ரமண மகர்ஷிக்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா கேன்சர்லாம் வந்து அப்படின்னா தான் இறக்குறாங்க. அவங்க எல்லாம் ஞானி ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குது இல்லைங்களா? சில மகான்கள்லாம் சொல்லுவாங்க, இது நான் அந்த துன்பத்தை அனுபவிச்சு நான் சாகணும், அப்பதான் எனக்கு இந்த பிறவி போகும், அது துன்பம் இருந்தா பரவாயில்லன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ அப்ப நாம இந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது நம்முடைய வினைப்பதிவுகள் போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஈஸியா இருக்குங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பையா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி உணர்வுதான் நல்லா இருந்தது, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கிருபா நிதியம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதாம்மா நல்லா? இப்ப கேக்குதும்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆனா நீங்க சொல்றது எல்லாமே ஓரளவு ஃபாலோ பண்றோம். ஆனா அந்த சமுதாயம்னு வரையில என்னமோ நம்ம வீட்டு மாதிரி நினைப்போம். அது அது என்ன நம்ம வீட்டு வரிப்படம் தானே. சில பேர் சொல்றது கூட அப்படிதான். என்ன நம்ம அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அரசியல் மேல இருக்க வெறுப்பு சமுதாயத்துடைய அருமை தெரியலையா. அத நான் அந்த அரசியல்வாதிகள் மேல உள்ள வெறுப்புன்னு கூட சொல்லல. சில விஷயங்கள் நமக்கு வந்து சமுதாயம்னாவே அது என்னமோ ஒரு வேற மாதிரி தோணுது. நீங்க சொன்னது இன்னைக்கு ரொம்ப அருமை. மரம் வைக்கிறதாவது நம்ம கடமை அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா ஏத்துக்கிறேன். ஒன்னே ஒண்ணுயா, என்னுடைய சந்தேகம் என்னன்னு கேட்டா, ஒண்ணு செய்யறோம்னு வைங்கள, ஒருத்தருக்கு இப்ப தாவரங்களோ 5 அறிவு வரைக்கும் நம்மள்ட்ட எதையுமே எதிர்பார்க்கல. எதை செஞ்சாலும் அது வாழ்க வளமுடனம்மா. ஐயா உங்களுக்கு கேக்குதாங்க? வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு கேக்குதாங்க ஐயா? கேட்கலைங்க மேடம், கேட்கலைங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அதுகள்ட்டே நம்ம நிறைய வாங்கிக்கிறோம். ஆனா வந்து இவங்க திருப்பி செய்யணும் அப்படிங்கிற ஐயா. கிருபாநிதியம்மா நம்பர் கொடுங்க, நான் அப்புறம் பேசுறேன். இல்ல இல்ல, கடமையை செய் பலனை எதிர்பாராது என்னதான் பகவத்கீதை சொல்லுது. எல்லா மகன்களும் வந்து கடமையை தான் செய்யணும், பலனை எதிர்பார்க்க கூடாது. ரெண்டு விஷயம் இருக்குது.
ஒண்ணு செஞ்சவங்க பிரதி உபகாரம் எதிர்பார்க்க கூடாது, ஆனா வாங்கினவங்க அதை மறக்க கூடாது. இதுதான் விஷயம். நான் வந்து இப்ப உங்களுக்கு ஒரு 10,000 பணம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது போல யாராவது கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்க கூடாது. ஆனா நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா நீங்க யாருக்காவது கொடுக்கணுன்றத அந்த ஆட்டிடியூட் வரணும். இல்ல யாருமே நம்ம வாங்கினா கடமை செய்துட்டு போனோம்னா பலன் நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம மட்டும் நம்ம வாங்கினா அதை சமுதாய பணி திருப்பி செய்துட்டு இருக்கிறோம், செய்யணும் நம்ம அப்படிங்கிற குடும்பத்தை ஒரு நம்ம கொள்கை பார்த்துட்டு மாதிரி இருக்கு. ஓகே, புரியுதுயா, புரியுது. நன்றி ஐயா. எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்த ஐயா. அன்பராக இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். உங்களோட குரலும் அந்த அவங்க இன்னொரு ஏழுமலை ஐயா குரலும் எனக்கு சேமா தெரியுது ஐயா. அதனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ரொம்ப அருமை ஐயா. எப்பவுமே நீங்க பிராக்டிக்கலாவும் யதார்த்தமாவும் தான் பேசுவீங்க. இந்த நன்றி உணர்வு இருக்க அது ரொம்ப டாப். ரொம்ப நல்லா சொன்னீங்க. அத ஒவ்வொருத்தர் மனசுலயும் தைக்கிற மாதிரி இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்யறதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால எனக்கு அதுல ஒரு திருப்தி. சரி, நம்ம ஓரளவுக்கு மார்க் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டேன். நீங்க சொன்னீங்க பாருங்க, நாம இந்த கடவுளுக்கு முதல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் ஐயா. இந்த பிறவியை நமக்கு கொடுத்த அந்த இறைவனுக்கு முதல்ல நன்றி, குருவுக்கு நன்றி, ஆசிரியர்களுக்கு நன்றி, பெற்றோர்களுக்கு நன்றி. இந்த நன்றி எல்லாம் சொன்னாலே இந்த சமுதாயத்தில் நடக்கிற எந்த ஒரு அவலங்களும் நடக்காதுன்னு தோணுது ஐயா. அந்த நன்றி உணர்வு, அடிப்படையான நன்றி உணர்வு, மனிதாபிமானம், மனித நேயம் அது அத்து போனதுனாலதான் ஈஸியா வன்முறையில ஈடுபட முடியுது, ஈஸியா மற்றவங்களை தாக்க முடியுது, பொருட்களை சேதப்படுத்த முடியுது. நம்முடைய பொருள் தானே, சமுதாய பொருளா தானேன்னு நினைக்க முடியல. இந்த நன்றி உணர்வு இல்லை. அது எனக்கு தோணுதுயா. நீங்க வேலை கிடைச்சதுன்னு சொன்னீங்க. என்னுடைய வாழ்க்கையிலே அது மாதிரி ஒரு சம்பவம் ஐயா. மிகப்பெரிய உங்களது மாதிரியே தான் என்னோடதும். நான் பள்ளி படிப்பு முடிச்சுட்டு ஆசிரியர் பயிற்சிக்கு போறதுக்காக ஓரளவு ரெடி ஆயிட்டு போயிருக்கேன். நான் திருச்சி மாவட்டத்துல இருந்து மதுரை மாவட்டத்துக்கு போயிருக்கேன். நான் மட்டும்தான் போயிருக்கேன். அப்போ என் கையில நான் என்ன சொன்னாங்களோ அந்த அளவுக்கு பணம் எடுத்துட்டு போயிருக்கேன். அங்க போய் கட்டும்போது கொஞ்சம் பணம் ஒரு 50 ரூபா குறைஞ்சு போச்சு. 50 ரூபா குறைஞ்சு போச்சுன்னு அந்த கிளார்க்கு நீங்க அடுத்தவங்கள கூப்பிட்டாரு, அடுத்த அட்மிஷன் போடுறதுக்கு கூப்பிட்டாரு. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. இப்ப மாதிரி போன் இல்லை, போன்பே இல்லை, எதுவும் இல்லை. லெட்டர் எழுதி போட்டு அவங்க அனுப்பி அப்புறமா நம்ம கொடுக்கணும். என்ன செய்யறது? கை வாய் வரைக்கும் வந்தது. போதே அப்படின்ற ஒரு கையால் ஆகாத நான் அழுகிறதா என்ன செய்யறதுன்னு இருக்கும்போது என்னுடைய ஆசிரியர், என்னுடைய பள்ளி ஆசிரியரே அங்க வேலை பார்த்துட்டு இருந்தார். நான் அங்கே பள்ளி படிப்பு படிச்சு முடிச்சேன். அவர்கிட்ட கேட்கலாம், தமிழ் ஆசிரியர், அவர்கிட்ட கேட்கலான்ட்டு ரொம்ப தயக்கத்தோட போய் கேட்டேன். ஒரு 50 ரூபாய். அந்த காலத்துல 61ல 50ன்னா எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்க. 50 ரூபாய் கேட்டேன். ஐயோ, ஏம்மா எப்படி தயங்குற, என்ன பெரிய விஷயமா, நான் தரேன், கொண்டு போய் கட்டி அட்மிஷன் போடுமா. அதுக்கும் ஒரு 1/2 மைல் தூரம் இருக்கு. இங்க வாங்கிட்டு போய் அந்த இது முடியறதுக்குள்ள ஓடி போய் கடைசியா அட்மிஷன் போட்டேன். 50 ரூபாய கட்டி. எனக்கு அந்த 50 ரூபாய் தான் ஐயா என்ன வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னை தூக்கி நிறுத்துச்சு. என்னால அந்த நன்றி உணர்வை இன்னை வரைக்கும் மறக்க முடியல. இன்னை வரைக்கும் அவருக்கு வாழ்த்து. அவரு இறைவனடி சேர்ந்துட்டாரு. அவருக்கு இன்னைக்கும் வாழ்த்து சொல்றேன். அவரோட ஒய்ஃபோட இன்னும் தொடர்புல இருக்கேன். அது அந்த நினைப்பு வந்துருச்சு எனக்கு. ஆக எவ்வளவு பெரிய உதவி அப்படிங்கிறது அது அந்த நிலைமையில இருந்து பார்த்தாதான் தெரியும். ஆக நன்றி உணர்வுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத பல வகையிலையும் பலவே விஸ்தாரமா சொல்லிட்டீங்க ஐயா. இதை விட விரிவா சொல்லவே முடியாது. ரொம்ப நன்றி ஐயா. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
அடுத்த அன்பராக சாந்தி கண்ணனம்மா, வாழ்வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா காயத்ரி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஏழுமலை ஐயா வாழ்க வளமுடன். மேடம். நன்றி உணர்வு அவ்வளவு அருமையா சொன்னாங்க. இப்ப நாம நன்றி உணர்வோட எல்லாத்துலயும் நடந்துக்கிறோம். ஆனா எதிர்பார்க்க கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்க. நாங்க ஒருத்தவங்களுக்கு செய்யற நன்றி உணர்வு அவங்க அதை பத்தியே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நம்ம எதிர்பார்க்க கூடாது. இருந்தாலும் மன நிம்மதி ஒண்ணு இருக்கு ஐயா. அது வேற என்னையா பண்ணலாம்? வாழ்க வளமுடன். இல்லை மேடம், நாம செயல் செய்துட்டே இருந்தோம்னா அதுக்கான விளைவு நிச்சயமா உண்டு. கரெக்டுங்களா? அப்ப நாம என்ன செயல் செய்யணும், நம்ம நல்லது செய்யணும், நம்ம நல்லது நடக்கும். பட் ஆனா காலம், நோக்கம், திறமை, தொடர்பு கொள்ளும் நபர், இதுக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். அப்ப நீங்க நல்லது செய்துட்டே இருந்தீங்கன்னா கட்டாயமா நமக்கு தேவையான விஷயம் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதுதான் நம்ம பண்ணோம். நம்ம வலது கையால கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ளே நம்ம இது பண்ணிடுவோம் அப்படின்னு தர்மத்தை போய் கேட்கறாங்களா, நாளைக்கு வான்னாங்களாம். ஒரு இது கேட்கறாங்க, நாளைக்கு வான்னாராம். உடனே கேட்கிற, நீ காலத்தை வென்றுட்டியா, அப்ப நாளைக்கு வரைக்கும் உயிரோட இருப்பியா? உடனே கொடுத்துடணும். சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 40 ரூபாய்க்கு டியூப் லைட் எழுதி வாங்கி கோயில போட்டுருவாங்க. அதுல ஃபுல்லா அந்த லைட்டு மறைக்கிற மாதிரி அவங்க பேரை எழுதி வச்சிருவாங்க. அதெல்லாம் இல்லை. அப்ப நம்ம கடமை செய்துக்கிட்டே இருந்தோம், சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமா செய்துட்டு இருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். வள்ளுவர் சொல்றாங்களா, பீலிபி சாகாடு மச்சிரம் ஒப்பண்ணும் சால ஒரு லெவலுக்கு வரணும். இந்த பக்கம் நல்லது செய்தே இந்த பக்கம் உங்களோட பதிவுகள் இருக்குதுன்னா ஒரு ஸ்டேஜ் ஒரு 10 ml இல்லை ஒரு 10 மில்லிகிராம் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இது மேலே தான் இருக்கும், இது கீழே தான் இருக்கும். அந்த 10 மில்லிகிராம் அளவுக்கு வந்துச்சுன்னா டக்குன்னு இது மேலே போயிடும், இது கீழே வந்துடும். ஸோ அந்த காலத்துக்காக நம்ம காத்திருக்கணும். கண்டிப்பா நல்லதே நடக்கும். வாழ்க்கை செய்யறத சொல்லி காட்டாம இருந்தா போதியா, அதுதான் பெரிய விஷயம். ஓகே அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க பேசலாங்கம்மா. ஓப்போ A15 உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க. குணவதி, தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை. நானும் ஆசிரியரா பணியாற்றி இப்போ பேராசிரியரா இருக்கேன், ஓய்வு பெற்றுட்டேன். ஐயா அவர்கள் பேசும்போது மகரிஷியினுடைய திருக்குறள் விளக்கம் நூல்ல நான் படிச்சது ஞாபகம் வந்துச்சு. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஐயா. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின். ஹலோ, நீங்க பேசுங்கம்மா. ஐயா கேட்டுட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் டவர் கம்மியா இருக்கு. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிதுங்கிற குறள் நீங்க சொல்லும் பொழுது மகரிஷி ஐயா அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா, நாங்க யூஸ்வலா பாடம் நடத்தும் போது நம்மளோட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம ஒருத்தவங்க உதவி செஞ்சா அது கடலை விட பெரிதுன்னு ஒரு வரியில முடிச்சுட்டு போயிடுவோம். ஆனா மகரிஷி ஐயா அந்த கடலை ஏன் அந்த இடத்துல ஒப்பிட்டாங்கிறதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு கடல்ல இருக்கக்கூடிய நீர் தான் மேகமாக மாறி மழையாகி அது மழைகள் எல்லாம் சேர்ந்து மலை மேல விழுந்து அதை மழையாக மாறி ஆறுகளாக ஓடி திரும்ப கடல்ல தான் போய் கலக்குது. அப்ப அந்த கடல் என்ன செய்யுமா, பொறுத்துக்குமா. இந்த தண்ணி எவ்வளவு வேணாலும் மேகம் எடுத்துக்கட்டும், சூரிய ஒளி எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கட்டும், திரும்ப நம்ம கிட்ட தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்குமா. அது மாதிரி அந்த பிரதிபலனை கருதாதான் கடல். அது போல இவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு நினைக்காம உதவி செய்யறாங்க பாருங்க. அவங்களோட தன்மை இந்த உலகத்திலேயே 72% அதிகமா இருக்கிற நீரை விட பெரியதுன்னு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த நினைவு எனக்கு வந்துருச்சு மேடம். அதான் ஐயா கிட்டையும் உங்கள்கிட்டயும் அதை பகிர்ந்துக்கலாம். ஹலோ, நன்றி அம்மா. நன்றிங்க. ஐயாவோடது கொஞ்சம் வெளியே போயிடுச்சு போல இருக்குங்கம்மா. திருப்பி ஜாயிண்ட் ஆவாங்க. நன்றிங்க உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. நல்ல நன்றி சொல்றாங்க. இப்ப ஸ்கூலுக்கெல்லாம் நாங்க இது பண்ண போறோம்ல, உடற்பயிற்சி சொல்லி கொடுக்க அழகா நன்றி சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த உணர்வு அதிகமாயிருக்கு. எனிவே நம்ம இறைவன்கிட்ட நன்றி சொல்வோம். இறைவனுடைய நன்றி உணர்வோடு நாம் வாழ்வோம். வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றிம்மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி.
வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க. அம்மா நீங்களே இருந்தா சொல்லுங்க. இல்ல ஐயா, வாழ்க வளம். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம்ம செயல் தத்துவம் நடக்குதுமா. நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதற்கான விளைவு நம்ம கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்ற அந்த மகரிஷி சொல்ற இது ரொம்ப ஷார்ப் அண்ட் கரெக்டா அந்த இறைநிலை கரெக்டா நடத்துதுன்னு சொல்றாரு. அது உண்மைதான். நாம எந்த விதத்து மூலியமா அதை உணர்ந்துக்கலாமா? அந்த செயல் விளைவு தத்துவம் நாம செய்யறது நம்மளுக்கு தான் கொடுக்கும். இன்னொரு நம்ம ஒய்ஃப் செய்யறாங்கன்னா ஒய்ஃப் செய்யறது அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். மற்றவங்களுக்கு மாற்றம் எதுவும் ஏற்படாதுன்னு சொல்றாங்க. இது எப்படி நம்ம விளங்கி கொள்ளலாம்? எப்படிமா அது இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வாழ்க்கை ஐயா வளமுடன். வந்துட்டாங்க. ஐயா வந்துட்டாங்க. ஐயா சொல்லுவாங்க ஐயா. திருப்பிக்கோங்க ஐயா. எங்க ஊர்ல திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. நெய்வேல எந்த பிரச்சனை இல்லாம இருந்தது. நல்லதுங்கம்மா ஐயா. வாழ்க்கை வளமுடன். நம்ம மகரிஷி ஐயா நம்ம இறைநிலையில செயல் தத்துவம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ப்பானது. அதை எதுவும் மாற்ற முடியாது. நம்ம என்ன செயல் செய்யறோம் அதற்கான விளைவு நாம தான் அனுபவிக்கணும். சப்போஸ் நம்ம மனைவி செய்யறாங்கன்னா அதனுடைய விளைவு அவங்க தான் அனுபவிக்கணும். இந்த இறைநிலையானது குடல் கிதல் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த சூழ்ந்தெழுத்து இந்த இறைநிலையானது எப்படி நம்ம கிட்ட அந்த ஷார்ப்பா கரெக்டா நம்ம செய்யறது நம்ம கிட்ட கொடுக்குதுன்னு அதை எப்படி ஐயா நம்ம உணர்ந்துக்கிறது, எப்படி நம்ம விளக்குறது மத்தவங்களுக்கு? அதாவது அவங்கவுங்க செய்யற செயலுக்கான விளைவு அவங்கவுங்க தான் ஏத்துக்க முடியும். ஆனா அதே போல குடும்பம்னு வரும்போது இப்ப நீங்க செய்யற நல்ல செயல்கள் நல்ல பதிவுகள் நம்ம குழந்தைகளையும் நம்ம குடும்பத்தையே பாதுகாக்கும். இப்ப நீங்க குடும்ப தலைவரா இருக்கீங்க. நீங்க இந்த சமுதாயத்துல நல்லது செய்றீங்கன்னா உங்க வாழ்க்கை துணைக்கோ உங்க மனைவிக்கோ உங்க பிள்ளைங்களுக்கோ உங்க சந்ததிக்கு அந்த நீங்க செஞ்சனுடைய பலன் போகும். ஆனா அவங்க ஒரு கெடுதல் செய்யறாங்க, அவங்க ஒரு துன்பம் கொடுக்குறாங்க மத்தவங்களுக்குன்னா அதுக்கான விளைவு அவங்க தான் அனுபவிச்சாகணும். அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதை நாம அவங்கள்ட்ட எடுத்து நம்ம மனவள பயிற்சி கொண்டு வந்தாதான் அவங்கள்ட்ட நம்ம இதெல்லாம் படிக்கும் போது நம்ம அவங்களுக்கு அதை சொல்லி அவங்க கொஞ்சம் புரிய வைக்க முடியும். மனவள இருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் சொல்லலாம். உங்க வீட்டுல இருக்கிறாங்க தானே? இருக்காங்க. பிரம்மஞான வரைக்கும் முடிச்சிருக்காங்க ஐயா. வீட்டோட இருக்காங்க. இன்னும் போல துணை பேராசிரியரா மாறணுங்க. துணை பேராசிரியர் மாறும்போதுதான் இப்ப நம்ம இன்னும் நிறைய படிப்பாங்க. நிறைய படிக்கும் போதுதான் நமக்கு புரிதல் ஏற்படும். பரீட்சை எழுதணும்னா அப்படின்னு நான் சொல்றது உண்டு. பரீட்சை எழுதணும்னா ஒரு தடவை 2 தடவை படிச்சுட்டா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஆனா கிளாஸ் எடுக்கணும்னா அந்த படத்தை 10 தடவை 20 தடவை படிச்சா மட்டும்தான் நம்ம பதில் சொல்ல முடியும். அப்ப அவங்க திருப்பி ரிப்பீட்டா படிக்கும்போது இப்ப எனக்கு இப்ப இந்த தலைப்பு கொடுத்து ஒரு மாசமா ஐயா கொடுத்துருக்காங்க. சோ அப்ப இந்த ஒரு மாசமா நான் ஏற்கனவே எப்படி இருந்தாலும் இப்ப இந்த ஒரு மாசமா நான் இதே தான் சிந்திச்சுட்டு இருக்கேன். இதே தான் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க போற இடத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இதை பத்தி யோசிக்கும் போது அப்ப அவங்களும் அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும். இப்ப நான் வகுப்பு எடுக்க போறேன். ஆனா நான் பயிற்சி எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. பயிற்சி பண்ணலன்னா அப்ப என் மனசே உள்ளுணர்வு உறுத்தும். ஆமா இவரே நானே பயிற்சி பண்ணல, நான் சொல்லி கொடுத்தா யாரு வர போறாங்கன்னு. சோ அவங்களே நம்ம அந்த நிலைமைக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டா அவங்களுக்கு அந்த உணர்வுகளும் புரிதலும் ஏற்பட்டுருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி கலையா. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக சபரிஷ் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா நன்றி ஐயா. நன்றி அம்மா. ஐயா எனக்கு ஒரே கேள்விங்க ஐயா. இப்ப நமக்கு நம்ம நன்றி உணர்வோட இப்போ ஒரு இதுல நம்ம வேலை செய்யும் போது ஒரு இடத்துல வேலை செய்யறோம் ஐயா. பட் ஆனா அவங்க எல்லாம் சரி ஐயா. அவங்க நீங்க பி கிரேட்ஃபுல் அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா நமக்கு அதிகம் பணம் கொடுக்கணும் அந்த இடத்துல ஐம் கிரேட்ஃபுல்னா நான் சொன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க ஐயா. நம்ம இப்ப வேலையில கராரா இருக்கணும். எனக்கு என்னன்னா இப்ப ஆஃபீஸ்ல சும்மா நீங்க உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம், யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் எல்லாம் சொல்லுவாங்க எங்க மேனேஜர். பட் ஆனா நம்ம அவங்க கிட்ட எல்லாம் சரின்னு சொன்னா அவங்க ப்ரொமோஷனோ இல்ல அதுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ எனக்கு இன்னும் வேணும்னு சொல்றவங்களதான் அடுத்து ப்ரொமோட் பண்றாங்க. அதுதான் அதை பத்தி கேட்டேன். வாழ்க்கை நம்ம அந்த யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க. நம்ம செல்லிங் பாயிண்ட், நம்மளுடைய திறமையை நம்ம எக்ஸிபிட் பண்ண தெரியணும். நம்ம கருத்துக்கள் கம்யூனிகேட் பண்ண தெரியணும். இப்போ ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலை செய்யறோம்னா நான் நல்லாவே வேலை செய்வேன். ஆனா என் கூட இன்னொருத்தர் இருப்பாரு, அவர் நல்லா சரியா ஏழு வேலை செய்ய மாட்டாரு. ஆனா என்ன பண்ணுவாரு, கம்யூனிகேஷன்ல ஸ்கில்லா இருப்பாரு, அந்த அதிகாரியோட தொடர்புல நல்லா பலமா இருப்பாரு. ஸோ அப்போ 2 பேர்ல ஒரு காம்படிஷன் வரும்போது அவருக்கு என்ன பண்ணாங்க, அந்த ப்ரொமோஷனோ அந்த இன்க்ரிமெண்ட்டோ அவருக்கு கொடுத்தாலும் நம்ம கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நாம கடமையை செய்தாலும் நாம அந்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு,
அந்த அதிகாரியோட அந்த சூழ்நிலை நம்ம எப்படி நம்ம மாத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடைச்சிடும். ஓ சரிங்க ஐயா, சிறப்பு ஐயா, சிறப்பு. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியணும். அப்ப நீங்க செய்யறீங்க ஆனா தெரியல, பட் ஆனா இறைநிலைக்கு தெரியும். ஆனா உங்க ஓனருக்கு தெரியாது. நீங்க என்ன செய்றீங்கன்றது இறைநிலைக்கு தெரியும், குருவுக்கு தெரியும், ஆனா ஓனருக்கு தெரியாது. அப்போ ஓனருக்கு தெரியணும்னா அப்ப நீங்க அதை என்ன பண்ணணும், அதை வந்து வெளிக்கொண்டு வரணும், காட்டணும். இப்ப நான் நல்லா பேசணுன்றது சூம் மீட்டிங்ல வந்து பேசினாதான் தெரியும். நான் வீட்டுல இருந்தேன்னா தெரியாது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, உலக அழகி போட்டி ஏன் ஜெயிச்சாங்க அப்படின்னா நான் கலந்துக்கலன்னுவாங்க. இப்ப கலந்துக்கிறவங்கள தான் உலக அழகி தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப அதே போல நீங்க உங்க திறமையை வெளிக்காட்டும் போது அந்த கம்யூனிகேஷனை அங்க கொண்டு போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிடும் ஐயா. வாழ்க வளம். சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. நன்றி, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, வாழ்வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி காயத்ரி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா ஏழுமலை ஐயா, வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். சிறப்பான சிந்தனை உரை ஐயா. நான் மகரிஷியோட இதுல வந்து ஜாயின் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க திருக்குறள் உட்பொருள் விளக்கமே படிச்சேன். அப்பதான் நினைச்சேங்க, அதாவது நம்ம 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு 2 மார்க்குக்காக படிச்சதுதான். ஆனா திருக்குறள்ல இவ்வளவு விஷயங்கள் வள்ளுவர் கொடுத்திருக்காருங்கிறத நம்ம மகான் நமக்கு தெரிவித்த பிறகுதாங்க தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய இந்த மாதிரி ஒரு மகரிஷி நமக்கு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு பெரிய நன்றி ஒண்ணு சொல்லிடணுங்கய்யா. எந்த ஜீவராசிக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியும்? ஒற்றுமைக்கு காக்கத்தை சொல்றாங்க, காகத்தை. நன்றி உணர்வுக்கு நம்ம நாயை சொல்றோம். சோ எல்லா ஜீவராசிகளும் எல்லா இந்த மேகங்களை எடுத்துக்கங்க, எந்த பிரதிபலன் எதிர்பார்க்காம மழையை பெய்யுது. இந்த சீதோஷ நிலை அப்படிதான். நீங்க சொல்ல 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 அப்படியே ஒவ்வொன்றா வரிசையா வந்தது. ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்கய்யா. நன்றி சொல்லாம விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்கு யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஆர்கான்ஸ்க்கும் நம்ம நன்றி சொல்ல போறோம், சொல்லிட்டு இருக்கோம். சொல்லணும்னு நீங்க வலியுறுத்தி சொன்னது 2வது கேள்வியாக கேட்டது ரொம்ப அருமையா இருந்ததுங்க. நம்ம பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கோமா அப்படின்னு கேக்குறீங்க இல்ல. அப்ப நான் நினைக்கிறேன், நம்ம வாழ்க வளமுடன் வாழ்த்த மட்டும் தானே செய்யறோம். தவத்தின் மூலமா கூட நம்ம என்ன சொல்றோம், அன்னைக்கு வணக்கம், தங்கத்தைக்கு வணக்கம் சொல்லிடுறோம். ஆனா வணக்கத்துக்குரிய மாதிரி நம்ம நடக்கிறாங்களா, உயிரோட இருக்கிறவங்க கூட இல்லையே அப்படின்னா யோசிக்க வைத்தது. உங்களுடைய இந்த சிந்தனை உரை மிகவும் ஆழமான தெளிவான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்குங்க. நன்றிகள் ஐயா. உங்களை வேதாத்தியத்தை கொடுத்ததற்கு மகரிஷிக்கும் இறைநிலைக்கும் நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வினாக்கள் எதுவும் இல்லைங்க ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அம்மா நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சண்முக பிரியாமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். ஐயா மிக ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. முக்கியமா என்ன சொல்லணும்னா, இந்த மகர்ஷி செட் பண்ண அந்த சிலபஸே ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்றோம். ஏன்னா நம்ம எல்லாமே இறைவன் கிட்ட வேண்டுறதுக்காக போறோம். பட் அங்க வந்து நம்ம என்ன வேண்டுறோம்னா அந்த ஃபேமிலி இஷ்யூஸை தான் வேண்டுறோம். அதையே அழகா சிலபஸா செட் பண்ணி வச்சு அந்த இந்த அளவுக்கு ரீச் பண்ண வச்சு அது ஒரு தவத்திலையும் ரியலைஸ் பண்ண வச்சிருக்காரு. இந்த நன்றி உணர்வே நான் ஒரு தவம் எடுக்கும் போதே நல்லா ரியலைஸ் பண்ண முடியுது. பிளஸ் அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கும்போது அதோட ஆழம் வந்து நல்லாவே புரியுது ஐயா. அந்த நன்றி உணர்வு நல்லா புரியுது. அப்படிதான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லயும். அதை சொல்லலாம் தான் கூப்பிட்டேன். மிக சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமாங்க ஐயா? நிறைவு பண்ணிக்கலாம் மேடம். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய நன்றி உணர்வு உரை மிக அற்புதமா இருந்துச்சுங்க ஐயா. அதையும் தாண்டி நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் ரொம்ப ஆழமான கருத்துக்களை கொடுத்துருக்குது. அதுக்கு உங்களுக்கும் மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவா